1.5 மாசம் 1 மாசம் இவர் 1 வருஷமா வேலை செய்யறாரு. சத்தியமா தெரியும் அவருக்கு நான் ஜெயிக்க மாட்டேன்னு. ஏன் நிக்கிறாரு? வாக்கு வருது. யாருக்குங்க? யாருக்கு உழைக்கிறீங்க? யாருக்கு அது பலன்? அவர் எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை விட்டுட்டு வராரு தெரியுமா இல்லையா உங்களுக்கு? அவரை போய் நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்டா, நான் கேட்கறது எவ்வளவு தான் விட்டு வர்றாரு? எல்லாரும் சொல்றீங்களா விட்டுட்டு வர்றாரு, என்னத்தை தான் விட்டுட்டு வந்திருக்காரு இது வரைக்கும் சொல்லுங்களேன். வா, யாராவது ஒருத்தர் 200 கோடியா 500 கோடியா ஏதாவது விட்டுருக்காரா இது வரைக்கும்? ஏதாவது விட்டுருக்காரா சொல்லுங்க. ஏதாவது விட்டதா இருந்தா சொல்லுங்க, அதுக்கு பிறகு பேசுவோம். அவர் வந்துட்டு நடிப்பை விட்டுட்டு வந்துட்டாரு, கவலைப்படாதீங்க, அடுத்த மாசம் நடிச்சிருவாரு, நாங்க நடிக்க வைக்கிறோம் அவரை. அக்கா சிஏஏ என்ஆர்சிக்கெல்லாம் போனாங்க. சிஏஏ என்ஆர்சிக்கான விளக்கங்களை எல்லாம் நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கிறோம். சிஏஏ தவறாக பரப்புரை செய்யப்பட்டு விட்டது என்கிற காரணத்தால் சிஏஏவை நீக்குவதற்கு நாங்கள் வலியுறுத்துவோம் கூட எங்க தேர்தல் அறிக்கையில் இருக்குது. அது ஒரு பக்கம். நான் அக்கா கிட்ட கேட்கறது, எதற்காக நீங்க என்ஐஏக்கு ஆதரிச்சு வாக்களிச்சீங்க? அதிமுக பிஜேபி கூட்டணி வாக்களிச்சு என்ஐஏவை ஏன் திமுக ஆதரிச்சது பார்லிமெண்ட்ல? என்ஐஏனால இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற இஸ்லாமிய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சிஏஏவால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் காட்டுங்க. பொள்ளாச்சி விஷயத்தை பேசாதீங்கன்னு கல்யாண சுந்தரம் சொல்றாரு. ஏன் அவ்வளவு உறுத்துதா? 8% வரும்போது 8% எப்படி வந்தது? அந்த அணில் குஞ்சு எல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணனால தான் வந்தது. இந்த மாதிரி வைப்பாங்க சேர்த்து. உங்களுக்கு அழிச்சா வாக்காளர்கள், எங்களுக்கு அழிச்சா அணில் குஞ்சு. எப்பேற்பட்ட தரமற்ற பேச்சு. எடப்பாடியார் மட்டும் அன்னைக்கு பேசாம இருந்திருந்தாருன்னா விஜய் தூக்கி குண்டாஸ்ல வச்சிருப்போம்னார் திமுக சொல்லிச்சு. ஆனா அன்னைக்கு எடப்பாடியார் விஜய் ஆதரிக்கல. எங்களுடைய செய்தி மிக தெளிவான செய்தி. விஜய் மீது குற்றச்சாட்டு என்று சொல்லுகிறீர்கள் இல்லையா? குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் மீதும் இருக்கிறது. எப்படி செருப்பு பறந்துச்சு, எப்படி அந்த கொலைகள் நடந்துச்சு, லோக்கல் மினிஸ்டர் காரணமாங்கிற கேள்வி அன்றைக்கே வருகிறது. அப்படின்னா முழுமையாக விசாரியுங்கள் நாங்க சொல்றோம். அதுக்கு சிபிஐ வேணும்னு கேட்டோம். நாங்க விஜயை விடுதலை செய்யுங்க கேட்டோம். டிவிகே என்பது புட்டிப்பால், டிவிகே என்பது கலப்பட பால், கள்ளிப்பால். கரெக்ட். டிவிகே என்பது கள்ளிப்பால், திமுக என்பது தாய்ப்பால், திமுக என்பது தாய்ப்பால். கட்சியை முடக்கிட்டாங்க. எங்க கட்சியை வந்துட்டு 3 மாசம் வேலை செய்ய விடாம யாரு முடக்குனது விஜய் தான். யாராவது ஒருத்தர் உங்களை வெளில வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? உங்களை வந்துட்டு கரூருக்கு போய் பார்க்க கூடாதுன்னு யாராவது ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னாரா? சொல்லுங்க. கரூர் மக்களை நீங்க உள்ள போய் பார்க்க கூடாது, போலீஸ் அதிகாரி யாராவது சொன்னாரா? சொல்லுங்க. அப்படி ஏதாவது இருக்குதா? இல்ல. யார் முடக்கி வச்சது? நீங்க தான். மகளிருக்காக உரிமை தேடி ஐஜி ஆபீஸ்க்கு போறார்ல, அதுதான் தலைவரின் அடையாளம் என்றால் ஒர்த்தில்லைன்னு சொன்னது எந்த தலைவரோட அடையாளம் என்று நான் கேட்க விரும்புகிறேன். கட்டிய மனைவி ஒர்த்தில்லை, தான் பெற்றெடுத்த குழந்தைகள் ஒர்த்தில்லை, தனக்காக உயிரை விட்ட தொண்டர்கள் ஒர்த்தில்லை. ஒரு கல்லூரி மாணவன் செத்து போயிருக்கான், மண்டை உடைஞ்சு, அவங்க அப்பா கதறாரு, அது ஒர்த்தில்லை. இவர் விட்டுட்டு வந்துட்டாராம், கோடிகளை விட்டுட்டு வந்துட்டார். நான் சொல்றேன், தெருக்கோடியில பொண்டாட்டியையும் புள்ளையையும் விட்டுட்டு வந்திருக்காரே தவிர கோடிகளை விட்டு விட்டு வரவில்லை. முதல் சுற்று நிறைவாக முடிந்திருக்கிறது. 2வது சுற்று தொடங்குகிறது. இதே போல இன்னும் கொஞ்சம் காரசாரமாகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் இருக்கும் என்று நம்பலாம். செங்கை பத்மநாபன் அவர்களை 2ஆம் சுற்று. தாய்க்கும் உயிருக்கும் மேலானது மொழி என்பது உலகத்திற்கு அத்தனை பேருக்கு தெரியும். என் தாய்மொழியை நான் பேசணும், என் தாயை நான் வாழ்த்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அவரை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டாம். எங்கள் அம்மா முக்கியம், எங்கள் அம்மா முக்கியம், எங்கள் அம்மா முக்கியம், எங்கள் அம்மா முக்கியம். உங்களுக்குலாம் அம்மா முக்கியம் இல்லையா? மேடை பேச்சில் போய் அடுக்குமொழியில் பேசிட்டா நீ தமிழ் பற்றாளரா? கொஞ்சம் தயவு செஞ்சு சிந்திங்க. உலகம் இருக்கும் வரை, நான் சொன்ன வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க, உலகம் இருக்கும் வரை மத பிரச்சனை, இன பிரச்சனை, மொழி பிரச்சனை, கலாச்சார பிரச்சனை இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது அல்ல அரசியல், அது மட்டுமல்ல அரசியல். ஆனால் இந்த 4 விதத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய 4 லட்சம் கோடி போனதாக எதிர்கட்சி தலைவர் கவர்னரிடம் அறிக்கை கொடுத்திருக்காரு. பாம்பரியும் பாம்பின் கால். அவர் சொல்றதை அவளை குறைச்சு மதிப்பிட முடியும். முன்னாள் தலைவர், முன்னாள் முதலமைச்சர்.
தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த பித்தலாட்ட அரசியலை விடுங்க. டெய்லி என்ன வேணும்? ரோடு, நான் போற ரோடு 75 வருஷம் இந்திய சுதந்திரத்தில் சாலை ஒரு முறை கூட பராமரிக்காத ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழகம். எவ்வளவு பெரிய மாடல் அரசு! சாதாரண விஷயமா? அந்த தெருவில் தோன்றது, இந்த தெருவில் தோன்றது, இந்த முனையில் எப்பப்பா ரோடு போட போற, அந்த தோண்டி முடிச்ச உடனே போட்டுருவோம். 4000 கோடி ஒதுக்கீடு. மழைநீர் ஒரு சாக்கு கிடைச்சது. சென்னையில் இருக்கிற அத்தனை தெரு நோண்டி போட்டாச்சு. அது முடிக்கிறதும் இல்லை. அதில் விழுந்து செத்ததான் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இவர் சொன்னார் நிரந்தர நம்பிக்கை தலைவர். அவருடைய பேச்சு அவரை நம்புறாரா பாருங்க. பெரியாரை பற்றி பேசுறாரு. பெரியார் நான் எம்பி ஆகணும்னு கேட்டாரா? எம்எல்ஏ ஆக்குன்னு கேட்டாரா? முதலமைச்சர் ஆக்குன்னு கேட்டாரா? அவரை போய் கன்னடக்காரன்னு சொல்றீங்க. தயவு செஞ்சு அன்னை பெசன்ட்லாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சாங்க. அவங்களெல்லாம் கொச்சப்படுத்தி பேச முடியுமா? அவர் கன்னடக்காரரு, திமுக வந்து தெலுங்கு கட்சி, அதிமுக வந்து மலையாள கட்சி, கன்னடக்காரரு அப்படின்னு சொல்றது தவறு. அவங்க எடுத்து போய் பிட்ஜ் எடுத்து போய் கேரளாலையா கட்டினாங்க? இல்லைன்னா சத்துணவு எடுத்து போய் பெங்களூரில் போட்டாங்களா? அப்படி நீங்கள் தமிழர் ஆளணும்னு சொல்கிறது மாற்று கருத்தே கிடையாது. துபாயிலே போய் ஆள முடியும். தமிழ்நாட்டையும் தெலுங்கு நாட்டையும் மலையாள நாட்டை ஆளுவது விருப்பம், சட்டபூர்வமாக இல்லை என்று சொன்னாலும். ஆனால் அதை மட்டும், அதான் புரட்சி தமிழர் வந்திருக்காரு, விட்டுட்டு போங்களேன், பிரச்சாரம் பண்ணுங்களேன். ஏன் திமுக விமர்சனம் பண்ணுறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் வந்து மொழியை வச்சுட்டு அரசியல் பண்ணுறது, இதெல்லாம் தயவு செய்து நிறுத்துங்க. நீங்களும் கடந்த காலத்தில் திமுக காங்கிரஸுடன் துணை ஆட்சியில் ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் மந்திரி சபையில் இருந்தீங்க. என்னத்தை பண்ணீங்க? கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லறியாதீங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் கேட்டு 40-45 வருஷத்துக்கு மேலே புளிச்சு போச்சு. உங்கள் கூட இருந்திருக்கேன். இப்போ ஒரு மனிதன் வந்திருக்கான், ஒரு சக்தி, ஒரு வாய்ப்பு. எவ்வளோ பெரிய பணத்தை செலவு பண்ணி எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. அதை பயன்படுத்துவோன்ற அது உங்களுக்கு தெரியாது. அந்த என்னுடைய வலி உங்கள் 2 பேருக்கு தெரியுது. வாய்ப்பே கிடையாது. இது அடித்தள மக்களுக்கு எனக்கு தெரியும். ஒரு மாற்றத்தை தேடுகின்றான். மாற்றம் வந்து இந்த சும்மா அடுக்குமொழியில் பேசுகிற மாற்றம் இல்லை. ஊழல் வேண்டாம். அவங்க என்ன சொல்றாங்க? முதல்ல ஆட்சியாளர்களுக்கு 20%, மந்திரிகளுக்கு 10%, 30% இருந்தாவே எல்லாம் பண்ணலான்றாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த மாற்றத்தை தான் நாங்கள் விரும்புகிறோம். திராவிட பெரியாரை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன தகுதி இருக்கு இவங்களுக்கு? என்ன தகுதி? இவங்க தகுதியெல்லாம் டெய்லி துரைமுருகன் சொன்னதையும், பேராசிரியர் சொன்னதையும், ராஜீவ்காந்தி சொன்னதையும் எடுத்த தயவு செஞ்சு அவமானமாயிடும். தலை குனிந்து வெட்டி நிற்கிற மாதிரி ஆயிடும். அது வேண்டாம். ஒரு கட்சி 40 பேர் செத்துட்டாங்க, கூப்பிடல. அது காரணமாக இருந்தது யாரு? குற்றச்சாட்டு யார் மேலே இருக்கு? ஏன் பாலாஜி அவர்கள் அழைக்கப்பட்டார்? ஏன் அவருக்கு என்ன சம்பந்தம்? திமுகனுடைய முன்னாள் மந்திரி அவர் மந்திரிக்காரா இல்லைன்றதே ஒரு குழப்பம். அதை விட்டுருவோம். அவரை ஏன் கூப்பிட்டாங்க? அந்த விசாரணையில் ஏதோ இருக்கு. ஒரு 2 மாதம் ஏறத்தாழ அந்த கட்சி நீங்கள் முடக்கிட்டு கையை கட்டி போட்டுட்டு காலை கட்டி போட்டுட்டு வாங்க சண்டைக்கு போகலாம் கூப்பிட்டா எப்படி? தயவு செஞ்சு உங்களுடைய போர் அந்த தனிநபர் தலைவர்கிட்ட இல்லை. உங்களுடைய போர், வார் பிட்வீன் மக்கள், சாதாரண மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள். ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் சுரண்டி இருக்கீங்க. அதெல்லாம் மனசில் வச்சுட்டு பேசும். இலவசம் வேண்டாம்னு சொல்றாரு. இவருக்கு என்ன போச்சு? வசூல் பண்ணிட்டு தான் மட்டும் போவார். முதல் தேர்தலில் நின்ன வேட்பாளர் 2வது நிற்கல. 2வது நின்னது 3 இல்லை 4 இல்லை. ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துகிட்டு வந்து அவங்கள காலி பண்ணி அவங்க தெருக்கேட்டு வந்து சீட்டு வாங்கிருந்தா 10-15 சீட்டை வாங்கிட்டு 4 பேர் எம்எல்ஏ ஆக்கிருக்கல. அந்த கார்த்திக் அவர்கள் டாக்டர் மருத்துவர் எம்எல்ஏ இருப்பார். உங்களுக்கு தான் தமிழ் தேசியம் தானே, உன தமிழ் தானே ஆளணும். உங்களுக்கு தமிழே தெரியலையா? உங்க தெலுங்கு திமுகன்றது மட்டும் குற்றச்சாட்டுறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமா? தயவு செஞ்சு உணருங்க. மருத்துவத்தை பார்க்கட்டும். ஏதோ நாங்களாம் அந்த காலத்தில் சொன்னதை மனதில் கொண்டு பேராசிரியர் தப்பித்தார், ராஜீவ்காந்தி தப்பிச்சார், ஐயநாதன் தப்பிச்சார், பலர் தப்பிச்சாங்க. நீங்களும் தயவு செஞ்சு தப்பிச்சுக்கோங்க. பிசுறுன்னு சொன்னாங்க, போயிட்டாங்க. நல்ல காலம், அவங்களுடைய நல்ல நேரம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் போங்க. என்ன இப்போ கூட என்ன பேசுகிறார் அவர் தன்னுடைய சகோதரர் நண்பர்கள்கிட்ட என்னுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்துடும். அதுக்கு யாருடைய விலை? 234 தொகுதி எம்எல்ஏ 1.5 மாதம் 1 மாதம் இவர் 1 வருஷமாக வேலை செய்கிறாரு. சத்தியமாக தெரியும் அவருக்கு நான் ஜெயிக்க மாட்டேன்னு. ஏன் நிற்கிறாரு?
வாக்கு வருது. யாருக்குங்க? யாருக்கு உழைக்கிறீங்க? யாருக்கு அது பலன்? முதல் 1% வரும்போது 10 கோடி 5 கோடி பேசினாங்க. நான் அவர் சொல்றது தான். அதே 4% வரும்போது வேற ஒருத்தர் பேசினாங்க. அதே இப்போ 8% வரும்போது 8% எப்படி வந்தது? அந்த அணில் குஞ்செல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணனால தான் வந்தது. இந்த வாட்டி வைப்பாங்க சேர்த்து. உங்களுக்கு அழிச்சா வாக்காளர்கள், எங்களுக்கு அழிச்சா அணில் குஞ்சு. எப்பேற்பட்ட தரமற்ற பேச்சு. இந்த வாட்டி 3%. நான் ஜோசியமே சொல்லலை, உங்களுக்கு ஜோசியமாகவே இருக்கட்டும். இதுதான் சொன்னேன், அதிர்ச்சி. யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ். நான் டெல்லியில் பார்த்தேன். 100 ஆண்டு காலம் கடந்த காங்கிரஸையும் 50 ஆண்டு காலம் கடந்த பிஜேபியும் தேர்தல் அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்த்து நிற்கும் போது ஒற்றை சிந்தனை தான் மக்களுக்கு. இந்த புண்ணாக்கு சிந்தனை எல்லாம் விட்டாங்க. ஊழல் 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 ஒழிப்பு கான்செப்ட். அதே மாதிரி ஊழல் ஒழிப்பு, ஊழல் மலிந்து கிடைக்குதுங்க. கொஞ்சமா நெஞ்சமா சொல்லிட்டே போலாம். தயவு செஞ்சு அதிமுகனுடைய தொண்டர்களுக்கும் பிஜேபி தொண்டர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். உங்க கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க, அதுக்கு நீங்க கடமை தவற வேண்டாம். இது உங்களுடைய கடமையும் கூட, போட்டுக்கோங்க. ஆனா பொதுமக்களாகிய நீங்கள் என்ன விரும்புறீங்க? திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கும் போது உங்க வாக்க பலவீனமான கட்சி கொடுத்தா என்ன ஆகும்? தயவு செஞ்சு சிந்திங்க. தாவேக்கானுடைய தலைவருடைய ரசிகர் இல்லை. என்னுடைய வயதுக்கும் அவருடைய வயதுக்கும் நான் ரசிகராக இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. என்ன சொல்றேன், தெரிந்தோ தெரியாமலோ 2.7 கோடி இளைஞர்கள் வாட்ஸ்அப்பில் சோஷியல் மீடியாவில் போய் பாருங்க. அவங்களுடைய சக்தி. பூனை கண்ணு முடிச்சுன்னா பூலகமே இருள்னு சொல்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. தயவு செஞ்சு அப்படியே இருங்க. தேவை மக்கள். இப்போ 30 ஆண்டு காலம் தொடர்ந்து வாழ்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது சொல்லுவாங்க. ஒரு சைக்கிள் வந்தாச்சு, 50 ஆண்டே ஆயிடுச்சு. அதனால அது முடிக்கிற தருணம் வந்திருக்கு. தயவு செஞ்சு முடிப்போம். ஒரு வாய்ப்பு இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் கொடுக்க போறாங்க. 1 கோடி பேர் சரிஞ்சாலும் மீதி 1.25 கோடி இளைஞர்கள் இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதம் ஏறப்போகுது. அது வெற்றி சதவீதமாக மாறணும்னா தயவு செய்து வாக்கு பிரியக்கூடாது. இப்போ சீமான் அவர்களுக்கு 8% வருது, 6%, 4%. ஒரு நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையா? அதுதான் நாட்டு பிரச்சனையா? அது ஒரு தனி நபர் வளர்ச்சிக்கு தன்னுடைய அரசியல் அலுவலகத்தையே வசூல் பண்ணி வாங்கிட்டு தனி மனித பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான்ற குற்றச்சாட்டுலாம் உங்களுக்கு வரலையா? 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து வாடகை இருக்காரு, சொல்லலையா? உலகத்துக்கே தமிழ் வேணும்னு சொல்றவர், ஊருக்கெல்லாம் தமிழ் வேணும்னு சொல்ற, தன் பிள்ளைக்கு தமிழே இல்லாத ஒரு மல்டிநேஷனல் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்க வச்சது இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதே மற்றவங்க பண்ணா பேசுவாங்க பெருசா. டாக்டர், யூ ஆர் குவாலிஃபைடு. உங்களுடைய நிலை வேற. நீங்க மற்றவங்களை காப்பாற்றணும், நான் உங்களை காப்பாற்றுற நிலைக்கு வந்திருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் திங்க். 1.5 வருஷமா 1 வருஷமா நீங்க வேட்பாளர் போர்வையில் சுத்திரிக்க பல்லாவரத்தில் நீங்க வாங்க போற. இன்னைக்கு தெரியல, அன்னைக்கு தெரியும், 4ஆம் தேதி தெரியும் உங்களுக்கு. உங்க வாழ்க்கையை சுரண்டும் ஒரு போலி தலைவரை நம்பிக்கை தலைவர் சொல்லாதீங்க. அவர் கடந்த காலத்தில் செய்த பணியெல்லாம் தான் வச்சு நாங்க சொல்றோம். புரிஞ்சுக்கோங்க. திமுக பேசவே வேண்டாம். மீண்டும் மீண்டும் பதிவு செய்யற வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் தன்னுடைய வாக்கை பிரிக்காமல், பிரிந்து செல்லாமல், பிரிச்சுன்னா என்ன ஆகும்? நாம் தமிழருக்கு 2%, அவங்களுக்கு ஒரு 10%, இவங்களுக்கு 10. மீண்டும் திமுக உட்காரும். என்ன பண்ணும் திமுக? மாடல் அரசு 4 ஆண்டு திருப்பியும் தூங்கும். கடைசி 6 மாசம் ரிப்பன் கட் பண்ணோம். சர்வீஸ் ஆன கட்சி, சாதுரியமான கட்சி. ஒரு காங்கிரஸ் வெளியில போகாம இருக்கிறதுக்கு எப்படி தடுக்கணும்ன்றது எப்பேற்பட்ட வியூகத்தை அமைச்சு அந்த கட்சி காலி பண்ணாரு பாருங்க. 0.5% வாங்கின கட்சிக்கு 10 சீட்டு, ஒரு +1. அவருடைய நன்மை, அவருடைய மேல அக்கறைப்பட்டு தான் சொல்றேன். இந்த ஆதங்கத்தில் சொல்றேன், ஒரு மக்களா சொல்றேன், மக்கள் பிரதிநிதியா சொல்றேன். ஒரு அரசியல் கட்சி நடத்துறேன் சார். 40 ஆண்டுகளுக்கு குப்பை ஓட்டிட்டேன் சார். வீடு போ காடு வாவாந்து சார். என் வயது. நான் இன்னும் எம்எல்ஏ ஆகணும்னு பார்ப்பேனா, மக்கள் கோசம் பார்ப்பேனா? சராசரி அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு தொகுதி எனக்கு வேண்டாம். எனக்கு 10 லட்சம் பேர் உறுப்பினர் இருக்காங்க. எனக்கு 2% இருக்கு. ஐயா கண்ணு நல்ல கண்ணு ஐயா யாருக்கு தெரிஞ்சது? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தெரு 35 வருஷம் தெருவில் எந்த தெருவில் போனாலும், அந்த தெருவில் போனாலும் அங்கே ஒரு உதவி இருக்கும். 5 உதவி செஞ்சா வீடு வந்துடும், 10 உதவி செஞ்சா கார் வந்துடும், இன்னொரு 20 உதவி செஞ்சா எஸ்டேட் வந்துடும். நாங்கள் ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு நிமிடமும் மக்களுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கின்றோம். 1 பைசா வாங்காம. அதுதான் எங்களுடைய தனி சிறப்பு. டீ கூட குடிக்க மாட்டாங்க எங்களுடைய 10 லட்சம் உறுப்பினர்கள். அவர்களை வச்சு எங்களுக்கு கலங்காணி, எங்களுக்கு பேரம் பேச முடியாதா? அதெல்லாம் எங்களுடைய நோக்கம். வாக்கு பிரியக்கூடாது. எங்களுடைய 2% வாக்கு பிரியக்கூடாது.
உங்களுக்கு வர போகிற வாக்கு இன்னத்தை கிழிக்க போறீங்க. அவங்களுக்கு வந்த வாய்ப்பை விட்டாச்சு. அப்புறம் புலம்பு என்ன பிரயோஜனம்? புலம்புறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் முதல்ல சரி செஞ்சிடணும். இப்போ ஒரே நோக்கம், தமிழ்நாட்டுக்கு 8 கோடி மக்களுக்கும் திமுக ஆதரவாளர்களை தாண்டி அவங்க திமுக ஒரு காலத்திலையும் ஒருபோதும் அவங்க சொந்த பலத்தில் ஜெயிச்சதில்லை. 67க்கு அப்புறம் எப்பவுமே கூட்டணி 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 கூட்டணி. அந்த கூட்டணி வியூகத்தில் வெற்றி பெறுவாங்க. அதுக்கு எதிர்கட்சிக்கு இடம் கொடுத்தா அதுக்கு பெருசு. தயவு செஞ்சு விஜய் அவர்களை தலையில் தூக்கி வைத்துக் கொள்ள நான் விரும்பவில்லை. பேசல, ஒரு வாய்ப்பை கொடுப்போம். உங்க இளம் தலைவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. இப்ப நீங்க பாராட்டல, உங்க தலைவர் பாராட்டல மகனை, அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார். எப்படி பண்ணாரு? அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. பொய்யில் மகேஷ் அவர்கள் போய் அடிப்பட்டவரை பார்க்கல. உங்களுக்கு தெரியுமா? மாவட்டத்தில் இப்படியே பொய் பிரச்சாரம் பண்ணி 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 பண்ணியே பார்த்த காட்சிகள்லாம் பார்த்துருக்கேன் சார். அவங்க போயிருக்காங்க. இல்ல சார், போனாங்க சார். மாவட்ட செயலாளர் போய் அமைச்சர் பார்த்தது நீங்க பாத்தீங்க இல்லையா? என்னங்க அமைச்சர் போய் பார்த்தது நீங்க பாத்தீங்களா? செய்திகள்லாம் பார்த்திருக்கீங்க இல்லையா? நான் பார்த்தேங்க. அதுதாங்க நாடகம். இதுல என்ன நாடகம்? அவர் கடந்த காலத்துல செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டாரா? எலக்ட்ரிக்கல் வேலையில ஒருத்தன் வேலை செஞ்சு கீழே வந்து சாகுறான். அவனுக்கு பணம் கொடுத்தாரா? ஆனா சாரை செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. வேலை செய்யறான் சார் ஒருத்தர், ஆன் டியூட்டி சார். தயவு செஞ்சு பேசிட்டே போலாம். நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே வந்து கரெக்ட். நீங்க சொல்றது எல்லாமே புரியுது. இது மற்றவங்களோட இதுல வேறுபட்டு தனித்து ஒரு வாய்ப்பு கொடுத்தா இவர் சிறந்த தலைவர் ஆயிடுவாரா விஜய்? இல்ல அவருக்கு ஏன் சிறந்த தலைவர்? அந்த விஷயத்துக்குள்ள நீங்க பேசணுமே சார். ஒரே ஒரு விஷயம் சார், மக்கள் ஏகோபத்திய ஆதரவை, இளைஞர்களுடைய ஆதரவை பெற்றுக்கின்ற ஒரு தலைவர். அவரு பட்ட வெளித்தமா சொல்றாரு, ஊழலை நான் ஒழிப்பேன், என் முன்னாடி ஊழல் செஞ்சா விட மாட்டேன். நான் இவங்க 2 பேரும் 25 50 வருஷம் பார்த்தாச்சு சார். ஒரு ஹோட்டலுக்கு போறேன், ஒரு டீ கடைக்கு போறேன், டெய்லி அங்கதான் டீ சாப்பிடுறேன். நம்பலையே சார் விஜய் கூட்டணியில ஆட்சியில் பங்கு அப்படின்னா வந்து இருக்கு, போய் சாப்பிடுவேன். நான் என்ன டீ கடை ஓனர் பாண்டனா? சாப்பிடுவேன், வெளியில போய் சாப்பிடுவேன். இல்ல சார், நீங்க நம்புறீங்க, எந்த கட்சியுமே நம்ப மாட்டேங்குது விஜய். ஏன்? அதுதான் மக்களுக்கு தேவை. கூட்டணி சேரலன்னு ஒரு காலத்துல நாங்க ஒரு ஆதரவாளரா ஒரு சிந்தனை இருந்தது. ஆனா இவங்க எல்லாம் வராம போனது மிகப்பெரிய ஒரு எழுச்சி. ஏன்னா ஒருத்தரை சேர்க்கும் போதே ஊழலுக்கு உடையவர், இவரே கூட வச்சு ஊழல் எதிர்ப்பு பேசுறாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் லாஸ் ஆச்சு. அவரை கேஸ்லாம் போட்டு உள்ளெல்லாம் தள்ளி பெரிய பிரச்சனை ஆச்சு. அதே ஒரு நெக்ஸ்ட் ஏதோ ஒரு மேடம் லக்ஷ்மின்னு நினைக்கிறேன், அவங்கள போட்டாங்க. அடுத்த வருஷமே அந்த பேங்க் வந்து ப்ராஃபிட்டா காட்டுது. ஒரு மளிகை கடை ஒருத்தர் நடத்துறாரு, லாஸ் ஆகுது. திருப்பி வேற ஒருத்தர் அதே கடை வாங்குறாரு, சிறப்பாக நடத்துறாரு. அதனால தயவு செஞ்சு நிர்வாகம் மட்டும்தான். நீங்க எப்பேற்பட்ட செலவு மிஷின், உடனே வாஷிங் மிஷின், அந்த மிஷின் சொல்லிக்காரு, ஒன்றும் கிடையாது. தலைமை சரியாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் நாம் ஊழலை தடுக்க முடியும். ஊழல் தான் சார் மலிந்து இருக்கு. ஊழல் போனோம், நிர்வாகம் கிடையாது. அத்தனைக்கும் பிரச்சனை, இத்தனை பிரச்சனை இருக்கும் போது இப்ப எதுக்குங்க அந்த அந்த உடனே என்ன சொல்றாங்க, என்னமோ தாய்மொழிக்கு விரோதி போலவும் என் மதத்துக்கு விரோதி போலவும் பேச வேண்டாம். இவர் என்ன பண்ணுவாரு, அவங்க அந்த தலைவர்கள், இந்த தலைவர்கள், மற்ற தலைவர்கள் என்ன பண்ணணும், அவங்க இனத்தலைவர், அவங்க மொழியை சொல்லிக்கணும், கன்னடக்காரன் சொல்லிக்கணும், மலையாளக்காரன் சொல்லிக்கணும், ஏன் திராவிடன்னு ஒளிகிறாங்கன்னு. இவருடைய பேர் என்ன, செபாஸ்டியன் சைமன். இவர் ஏன் சீமானா ஒளிகிறாரு? தயவு செஞ்சு புரிச்சு சார், மிரட்டாதீங்க. இதுதான் மக்கள் பார்க்கறாங்க. இதுதான் மிரட்டல். இதுதான் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. உங்க கருத்துல உங்க கருத்து சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கு அத்தனை உரிமை எனக்கு இருக்கு. நேர்மை சொன்னது என்ன பேசணும்னு, என்ன டாபிக் என்ன பேச நான் முடிவு எடுக்கிறேன். உங்க விருப்பத்துக்கு நான் பேச முடியாது. உங்க விருப்பத்துக்கு நான் பேச முடியாது. கருத்தை மட்டும் சொல்லுங்க. உங்க கருத்தை மட்டும் சொல்லுங்க. உங்க கருத்து சொல்லுங்க. சார் அமைதியா இருங்க. அவர் பேசுவாரு. அமைதியா இருங்க. இந்த மாதிரி கூச்சல் போடுறதுனால மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். இந்து மதத்துல குங்க வச்சு இபு வச்சுன்னு வர்றவரு இன்னைக்கு அழகு இங்க குத்தக்கூடாது, இங்க குத்தணும் சொன்னது யாரு? கிருஷ்ணரை வந்து பாதல் குற்றத்துல அந்த விமர்சனத்தெல்லாம் விட்டுருங்க சார். அந்த இல்ல சார், அந்த விமர்சனத்தை விட்டுருங்க. உங்க தலைவரை பத்தி பேசுங்க சார். நான் ஒரு இந்து சார். ஒரு நிமிஷம். நான் ஒரு இந்து மக்களா என்னுடைய மன வலிமையை சார் எல்லாம் புரியுது, உங்களுடைய ஆதங்கம் புரியுது. நீங்க உங்களுடைய உங்க தலைவரை அவர் எந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவரா இருக்காருன்னு சொல்லுங்க. மற்ற கட்சி தலைவர்களை விமர்சிப்பதோட நீங்க அதை பேச்ச கூட்டணி தலைவர் விமர்சிக்கும் போது இருந்ததோ அது தப்பு. யாவும் நீங்களும் விமர்சிக்க. நீங்க நான் முதல் ரவுண்ட்ல விமர்சனம், நான் நெறியாளர் சார். இரண்டாவது ரவுண்ட்ல விமர்சனம் பண்றதுக்கு காரணம்
நீங்கள் எங்களை விமர்சனம் பண்ணதுனால முடிச்சிருங்க. அதாவது கல்வியிலெல்லாம் சிறப்பாக பண்ணோம், கல்வியிலெல்லாம் சிறப்பாக பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. கல்வியிலெல்லாம் சிறப்பாக பண்ணோன்னு சொல்கிறாரு. 7.5% வாக்குறுதி 10% கொடுத்தாரு. அது ஏன் அவர் நிறைவேற்றலை? ஒருமை இங்கு செலவு பண்ணியிருந்தா இன்னும் 2% ஏழை மக்களுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சாது. ஏன் செய்யலை? மத்திய அரசு சொல்கிறாரு. மத்திய அரசு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு? மத்திய அரசை பார்த்து என்ன சொல்கிறாரு? 3000 கோடி தரல, 2000 கோடி தரல, கல்வி புதிய திட்டத்துக்கு போடுவாங்க. ஓகே, உங்கள் அக்கப்புறே வச்சுக்கோங்க. ஆனால் ஏழை மாணவன் அட்மிஷனில் பாதிக்குது. அவனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டேன்னாங்களே தனியார் பள்ளி 25%. 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்கல்ல, 4 லட்சம் கோடி எடுத்திருக்கிறதா புகார் இருக்குல்ல, சட்டம் கவர்னர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்கல்ல, அதுலேருந்து ஒரு 3000 கோடியை போட்டிருக்கலாம்ல. இப்போ கொடுத்தீங்களே 5000 ரூபாய், ஏறத்தாழ 6000 7000 கோடி. அந்த மாணவர்களுக்கு 3000 கோடி உங்கள் அக்கப்போரை பணம் வச்சுக்கோங்க, பண்ணியிருக்கலாம்ல. இதெல்லாம் தயவு செஞ்சு இனிமேல் இளைஞர்கள் விழித்து கொண்டார்கள். கசப்பு உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவீங்க, உங்களுக்கு எல்லாமே எல்லா பதட்டம் வரும், நான் உணர்றேன். இனிமே ஜென்சி இளைஞர்கள் மத்தியில் உங்களுடைய பாட்சா பலிக்காது. இளைஞர்கள் தனக்கான தலைவரை தேர்ந்தெடுத்து தனக்கான ஒரு ஆட்சியை அமைத்து தமிழகத்தை ஒரு முன்னோடி மாநிலமாக இந்தியாவுக்கு பறைசாற்றும் காமராஜர் காலத்தை போன்று என்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சில கணிப்புகள், சில ஜோசியங்கள், சில குற்றச்சாட்டுகள், சில ஆதங்கம், சில வழிகள்னு அவருடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. இதற்கான பதில்களையும் சேர்த்து தருமாறு நாம் தமிழர் வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்களை கேட்டுக்கிறோம். திரு செங்கை பத்மநாதன் அவர்கள் அழாத குறையாக அவர் எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை விட்டுட்டு வராரு தெரியுமா இல்லையா உங்களுக்கு? அவரை போய் நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்டா, நான் கேட்கறது எவ்வளவு தான் விட்டு வர்றாரு? எல்லாரும் சொல்றீங்களா விட்டுட்டு வர்றாரு, என்னத்தை தான் விட்டுட்டு வந்திருக்காரு இது வரைக்கும் சொல்லுங்களேன். வா, யாராவது ஒருத்தர் 200 கோடியா 500 கோடியா ஏதாவது விட்டுருக்காரா இது வரைக்கும்? ஏதாவது விட்டுருக்காரா சொல்லுங்க. ஏதாவது விட்டதா இருந்தா சொல்லுங்க, அதுக்கு பிறகு பேசுவோம். அவர் வந்துட்டு நடிப்பை விட்டுட்டு வந்துட்டாரு. கவலைப்படாதீங்க, அடுத்த மாசம் நடிச்சிருவாரு. நாங்க நடிக்க வைக்கிறோம் அவரை, கவலைப்படாதீங்க. அவரோட பொருளாதாரத்தை எந்த இடத்துலயும் அவரை வீழ்ச்சி அடைய விட மாட்டோம். நாங்க கட்சியை முடக்கிட்டாங்க அப்படிங்கிற. ஐயா, நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. நான் அதே நீங்க சீமானன் சொல்லாத கருத்தையெல்லாம் நீங்க என்னவெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க எனக்கு தெரியும். நான் விடுங்க, நான் சொல்றேன் ஐயா, இருங்க, குறுக்கிடாதீங்க. கட்சியை முடக்கிட்டாங்க. எங்க கட்சியை வந்துட்டு 3 மாசம் வேலை செய்ய விடாம. யாரு முடக்குனது விஜய் தான். யாராவது ஒருத்தர் உங்களை வெளில வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? உங்களை வந்துட்டு கரூருக்கு போய் பார்க்க கூடாதுன்னு யாராவது ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னாரா? சொல்லுங்க. கரூர் மக்களை நீங்க உள்ள போய் பார்க்க கூடாது போலீஸ் அதிகாரி யாராவது சொன்னாரா? சொல்லுங்க. அப்படி ஏதாவது இருக்குதா? இல்ல. யார் முடக்கி வச்சது? நீங்க தான். சிபிஐ விசாரணை வருது, 1 மாசம் லீவுங்க. பொங்கல் வருதுங்க. பொங்கல் கொண்டாடுறதை நிறுத்திட்டு கட்சியே பொங்கல் கொண்டாடல, லீவு. எதுக்கு லீவு? சிபிஐ விசாரணை வந்துருச்சு, கட்சியை முடக்கி போட்டுருவோம். லீவ் விட்டுட்டு போறதும் கட்சியை முடக்கி போறது நீங்களே தான், வேற யாரும் உங்களை வந்துட்டு கட்சியை முடக்கி எல்லாம் போடல. அதிர்ச்சி தரக்கூடிய தேர்தல் முடிவுகள் காத்திருக்குதுங்க. யாருக்கு? உங்களுக்கு தான் காத்திருக்குது. எங்களுடைய நிலைமை என்ன, எங்களுடைய வெற்றி வாய்ப்பு என்ன, நாங்கள் எவ்வளவு தூரம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம், மக்கள் எங்களுக்கு என்ன ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும். களத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம், களத்தில் வெற்றியை நோக்கி நாங்கள் பாய்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன உயரத்தில் இருக்கிறோங்கிறது. அதிர்ச்சி தகவல் யாருக்கு காத்திருக்கிறதுனா உங்களுக்கு தான் காத்திருக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு பார்த்துருங்க. எதற்காக விஜய் ஆதரிக்கணும்? இது வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல சொன்னாரா? இதை செய்து விட்டாருங்க விஜய், மக்களுக்காக இதை செஞ்சாரு. 41 பேர் செத்தப்போட வந்து நிக்காதவர் மக்களுக்காக வந்து நின்றுவாரு அப்படின்னாக்க, வந்து நின்னாரா செய்வாரான்னு கேட்டா, சட்ட ஒழுங்கை சரி செஞ்சிருவாருங்க. சட்ட ஒழுங்கை சரி செய்வார். எப்படி? 41 பேர் செத்த போது ஒருத்தர் போய் பக்கத்தில் ஓட நின்று ஒரு பூ எடுத்து போட்டு மூட முடியல. கட்சிக்காரனை கூப்பிட்டு செத்தவனுக்கு வந்துட்டு ஒரு மாலை போடுறான்னு சொல்ல முடியல. சொந்த கட்சி கொடி, உனக்காக செத்தவனுக்கு கட்சி கொடியை போர்த்தி இறுதி அஞ்சலி செலுத்த முடியல. ஏன்? 41 பேர் செத்த மரணங்கிறது உங்களுடைய குற்ற உணர்ச்சி உள்ள போக முடியலைங்கிறது தடுத்து நிறுத்துது. அந்த கட்சியினுடைய ஒழுங்கே உங்களால சரி செய்ய முடியல. அதோட நின்னுச்சான்னாக்க அந்த டெத் டோல் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. இன்னைக்கு தேதியில் 51 பேர். ஏன்? கட்சியே ஒழுங்கல இல்ல. அப்புறம் எங்க இருந்து நீங்க சட்ட ஒழுங்கை நீங்க உண்டாக்குவீங்க? லஞ்ச ஊழலை ஒழிச்சிருவோம். எப்படி ஒழிப்பீங்க? லஞ்ச ஊழலை எப்படி ஒழிப்பீங்க? லாட்டரி மாட்டின பக்கத்தில் வச்சுக்கிட்டு, லாட்டரி கடையிலேருந்து வர்ற வருமானத்தை வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு லஞ்ச ஊழலை ஒழிப்போம். வேற எப்படி ஒழிப்பீங்க? நாங்கள் செங்கோ இட்டையனை வச்சுக்கிட்டு லஞ்ச ஊழலை ஒழிச்சிருவோம்.
இல்லைங்க, வேட்பாளர்லாம் எப்படி பிடிப்பீங்க? இன்னைக்கு தேதியில அதிமுக ஒரு பகுதியை வந்துட்டு ஒரு தொகுதியை கூட்டணி கட்சி ஒதுக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த இதுல உழைத்து நின்று கொண்டிருந்த அதிமுக வேட்பாளரை எங்க பக்கம் இழுத்துக்கிட்டு அவரை வந்துட்டு நாங்க வேட்பாளரை அறிவிச்சுட்டு லஞ்ச ஊழலை ஒழிச்சிருவோம். எப்படி தெரியுமா இல்லையா? நாங்க கார் வாங்கினா காருக்கு டாக்ஸ் கட்ட மாட்டோம். நாங்க வந்துட்டு படம் நடிச்சு வருமானம் வாங்கினா வருமான வரியை கட்ட மாட்டோம். ஆனா லஞ்ச ஊழலை ஒழிச்சிருவோம். நம்புங்க மக்களே, நம்புங்க, லஞ்ச ஊழல் ஒழிஞ்சிரும். இப்படியாக பேசிக்கொண்டே போவார்கள். இது பெரியார் மண்ணு. பெரியார் வந்துட்டு சீமான் பேசும்போது மாத்தி பேசுறாரு. அளவு குத்தும் போது இங்கே குத்துறது இருக்குதான். ஐயா, அது பேசுனதே பெரியார் மேடையில தான். இப்ப நீங்க பெரியாரை ஆதரிக்கணுங்கிறீங்களா எதிர்க்கணுங்கிறீங்களா? அந்த கருத்தே பெரியார் கருத்து தான். பெரியாரிய கருத்து தான் அளவு குத்துறதுக்கு எதிராக இருந்ததெல்லாம். அதை மாற்றிய பிறகுதான் எங்களுக்கு ஒரு புரிதல் வருகிறது. தமிழ் தேசியம் என்று தேடலை கொண்டு வந்த பிறகுதான் இங்க இருந்த வழிபாடு என்ன, இங்க இருந்த முறை என்னங்கிறது சொல்லுது. கட்சி ஆரம்பிச்ச பிறகு அம்மா சொல்லும் போது கூட சொன்னாங்க, கட்சி ஆரம்பிச்ச போது பெரியார் மண்ணுன்னு சொன்னாங்க. கட்சி ஆரம்பிச்ச போது நாங்கள் வந்துட்டு பெரியார் மண்ணுன்னு சொன்னோம். பெரியார் மண்ணுன்னு சொன்னது அவங்க, ஏன் நாங்க சொல்லல. நாங்கள் கட்சி ஆரம்பிச்ச போது என்ன சொன்னோம்? பெரியாரை எங்கள் வழிகாட்டியாக ஏற்போமே தவிர தலைவராக ஏற்க முடியாதுன்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சோம். கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அதுதான் தலைவருக்கு நாம வந்துட்டு அவர் வழிகாட்டியாக ஏற்று அவர் வழியா பயணிப்போங்கிறதான் பயணிச்சோம். பயணிக்கும் போது, படிக்கும் போது, புரியும் போது, எங்களுடைய வழிபாட்டு முறை புரியும் போது அதை மாற்று சிந்தனைக்கு தேவைப்படுகிறது. அதனால மாறுகிறோம். அதுவும் கொள்கை ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவுதான். அண்ணன் கல்யாண சுந்தரம் சொல்லும் போது சொன்னார், கூட்டணி எல்லாம் வைக்கும் போது கொள்கையெல்லாம் தேவையில்லைங்க. கொள்கையே அது வந்துட்டு அது கூட்டணிக்கு வந்துட்டு கொள்கை தேவையில்லை, அரசியல் சூழல் மட்டும்தான் தேவை. எதற்காக அரசியல் சூழல் தேவை? திமுகவை எதிர்க்கணும். திமுக வந்துட்டு ஒரு கொடுமையான ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ பாஜக என்ன ஆட்சி கொடுக்குது? மத்தியில் அப்படியே வந்துட்டு பொங்கக்கூடிய நல்லாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறதா என்ன பாஜக? இங்கே தமிழர்களை வஞ்சிக்கக்கூடிய, தமிழ் மொழியை வஞ்சிக்கக்கூடிய, தமிழ் நிலத்தை வஞ்சிக்கக்கூடிய ஆட்சியை தான் பாஜக கொடுத்து கொண்டு இருக்குது. இங்கே திமுக அகற்றப்பட வேண்டிய சக்தின்னா அங்க பாஜகவும் அகற்றப்பட வேண்டிய சக்தி தானே. அதை கூட்டணியில வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு நாட்டுக்கு நல்லது பண்றேன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயமான இருக்கும்? மக்கள் முடிவு பண்ணுவார்கள். அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணுவோம். இலவசங்கள் வந்துட்டு தவறுன்னு தெரிஞ்சாக்க நாங்கள் அதை மாற்றிக்கொள்வோம். தவறுன்னு தெரிஞ்சிருச்சு நாங்கள் சொல்றோம். நீங்கள் வருவதற்கு இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் ஆகும் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு வருவதற்கு. அதற்குள் தமிழகம் எத்தனை பெரிய கடன் சுமையில் சுமந்து தத்தளிச்சு மூழ்கி செத்த பிறகுதான் இதை நீங்க மாத்துவீங்கன்னாக்க, அப்படியான மாற்றம் எங்களுக்கு தேவையில்லை. இன்றே மாற்றம் தேவைன்னு சொல்றோம். அம்மா பேசும்போது, பிரியதர்ஷினி அம்மா பேசும்போது, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இன மொழி வாழ்வுரிமையை பெற்று தருகிறார் அப்படின்னாங்க. எந்த இனத்துக்கு? திராவிட இனத்துக்கா தமிழ் இனத்துக்கா? ரெண்டு வேற இருக்கு. தமிழ் இனத்துக்கு நீங்க சொல்லுவீர்கள், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவீங்களா, தமிழக முன்னேற்ற கழகம் சொல்லுவீங்களா? ஏன் நீங்க இந்த இரட்டை வேஷம் போடுறீங்க? நாங்கள் சொல்லும் போது வந்துட்டு தமிழர்களை தமிழர்களாக பார்க்கணும், தமிழ்நாட்டை தமிழ்நாடே ஆளணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா நீங்க வந்துட்டு அவர்களை தெலுங்கர்கள் மலையாளிகள் சொல்லக்கூடாது அப்படின்னாரு. ஐயா, நாங்க சொல்லல, பெரியார் தான் சொல்றாரு. நான் கன்னடன்னு சொன்னது பெரியார் தான் சொன்னாரு, நாங்க சொல்லல. அவரே சொல்லிக்கிறாரு. உங்களுக்கு ஏன் அதுல பிரச்சனை? உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை? நாங்கள் ஒன்றியத்தின் அழுத்தத்துக்கெல்லாம் பணியாமல் காலில் விழாமல் நிற்கக்கூடிய தலைவர் தான் ஸ்டாலின் அப்படின்னாங்க. நானும் இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு கொடை பிடிப்புன்னு சொல்லிட்டு கடையா தேடுறாங்க. ஒரு கடையில கூட வெள்ளை கலர்ல கொடையே கிடைக்கல. ஆனா ஐயா ஸ்டாலினுக்கு மட்டும் வெள்ளை கலர் கொடை எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னு தெரியல. மோடி வந்தாருன்னா வெள்ளை கொடையோட தான் போவாரு. நிதி ஆயோக், அதாவது இங்க வந்துட்டு நிதி ஆயோக் யாரும் போக கூடாதுங்க அப்படின்னு மற்ற முதல்வர்களுக்கு கடிதமா எழுதி தள்ளுவாரு. உதயநிதி ஸ்டாலின் மேல ஒரு ரைடு விட்டுட்டா போதும், உடனடியா முதல்வர் நானே வர்றேன்னு அங்க டெல்லியில போய் சரணடைகிறது இருக்குல்ல. இதெல்லாம் தான் வந்துட்டு நிற்கிறது, மக்களுக்காக நிற்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பிராமண கடற்பாறையே வந்துட்டு எடுத்து திராவிட கோட்டை இல்லம்மா குட்டிச்சுவரை, அண்ணன் சொன்னது சரியா சொல்லுங்க, திராவிட குட்டிச்சுவரை உடைப்பேன்னு அண்ணன் சொன்னாரு. ஏன் சொன்னாரு? நீங்கள் எப்படி வந்துட்டு எந்த தடியை எடுத்து எந்த பாம்பு உள்ள பூந்துருச்சுன்னா எந்த தடியினெல்லாம் பார்க்க மாட்டேன்னு அண்ணா சொன்னாரோ, அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு குட்டிச்சவரை இடிக்கணும்னா எந்த கடப்பாறைலாம் பார்க்க தேவையில்ல, கிடைக்கிற கடப்பாறையை எடுத்து நாங்கள் உடைச்சிட்டு போயிட்டே தான் இருப்போம். பொருளாதாரத்தை நாங்கள் வந்துட்டு முன்னேற்றுவோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் கேட்கறது என்ன? அதிமுகவுக்கு மாற்று திமுக, திமுகவுக்கு மாற்று அதிமுக அப்படிங்கிறது இங்க இருக்கான்னு கேட்டா எந்த இடத்துல இருக்குது? அவங்க வந்துட்டு பொருளாதார ரீதியில கொள்கையில, பொருளாதார கொள்கையில மாற்று இருக்குதா? இவங்க தற்சார்பு பேசுறாங்க, அவங்க வந்துட்டு வணிக பொருளாதாரம் பேசுறாங்க, இதுல ஏதாவது மாற்று இருக்குதா? கல்வி கொள்கையில மாற்று இருக்குதா? இல்ல வந்துட்டு மற்ற எந்த கொள்கையில மாற்று இருக்குன்னு சொல்லுங்க. அது ரெண்டும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். இங்க அமைச்சராக இருக்கிறோம், நாளைக்கு அங்க அமைச்சராக இருக்கலாம், அங்க அமைச்சராக இருக்கிறோம், இங்க அமைச்சராக இருக்கலாம். ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். அதில் மாற்று என்பதே இல்லை. மாற்று என்பது சிந்தனையில் மாற்று. தலைநகரை மாற்றுவோங்கிறோம், இங்க தமிழகத்தையே மாற்றுவோம்னு சொல்றோம், கல்வியை மாற்றுவோம்னு சொல்றோம், மருத்துவத்தை வந்துட்டு உலகத்தரத்துக்கு கொடுப்போம்னு சொல்றோம். இதுதான் மாற்று. அந்த மாற்று சிந்தனையை கொண்டு வந்து விதைக்கக்கூடிய தலைவராக அண்ணன் சீமான் ஒருவர் மட்டுமே இங்க இருக்கிறார் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன், அம்மையார்
ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் சொல்லும்போது அண்ணன் வந்துட்டு ஆமக்கறி சொன்னார், இதை சொன்னார், இட்லி கறி சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது அவர்களை அறியாமல் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, தமிழ் இன தலைவர் பிரபாகரன் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. உங்கள் வாயால் தமிழின தலைவர் பிரபாகரன் என்று சொன்ன வைத்தார் பாருங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சீமான் பின்னாடி நிற்கிறோம். நீங்க 4 தேர்தலா நிக்கிறீங்க, தோத்து போறீங்க, அப்புறமும் ஏன் நிக்கிறீங்க அப்படின்னாக்க, தோத்த பிறகும் நிற்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறது. தாவேக்கா நாளைக்கு என்ன ஆகும்னு பாருங்க. ஓட்டுக்கு நீங்க வந்துட்டு சீட்டு கொடுக்கும் போதே அடிச்சுட்டு பிச்சுக்கிட்டு போறான். நாளைக்கு தோற்ற பிறகு நீங்க கட்சி காணாமல் போகும், என்ன ஆகுங்கிறத நீங்க கனவுலையும் பார்க்கலாம். போன தேர்தலில் ஐயா குறுக்க பேசாதீங்க, குறுக்க பேசாதீங்க. நீங்க பேசும்போது நான் பேசவே இல்லை, சும்மா தானே உட்காந்துருந்தேன். நான் பேசுறேன்னா போன தேர்தலில் ட்விட்டரில் மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருந்தவர் கமலஹாசன் இன்னைக்கு காணாமல் போனார். இந்த தேர்தலில் இன்ஸ்டாகிராமில் மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நாளைக்கு காணாமல் போவார், கரைந்து போவார். அது வந்துட்டு உலகம் அறியும், நீங்க வந்துட்டு பார்ப்பீங்க. இறுதியாக ஒரே கருத்தை மட்டும் சொல்லி முடிவு செய்யணும்னு விரும்புகிறேன். எங்கள் வள்ளுவர் பாட்டன் சொல்லக்கூடிய ஒரு குறளை சொல்லணும்னு விரும்புகிறேன். ஆக்கம் அதர்வனாய் செல்லும், அசைவிலா ஊக்கமுடையான் உழை. ஒருவனுக்கு வெற்றி எப்பொழுது வரும் அப்படின்னாக்க ஊக்கமுடையவனாக இருக்கணும். அந்த ஊக்கமும் அசைவில்லா ஊக்கமாக இருக்கணும். நீங்கள் எத்தனை முறை எங்களை தோற்றாலும் சரி, நீங்கள் யாருக்காக உழைக்கிறீர்கள் கேட்குறீங்க. அண்ணன் சீமானுக்காக உழைக்கிறேன் இல்லை, தமிழ் தேசியம் என்ற தத்துவத்துக்காக உழைக்கிறோம். நாளை தலைமுறை இங்கே வளரணுங்கிறதுக்காக உழைக்கிறோம். என் மகள் வளரும் போது இங்கே மண் இருக்கணும், மழை இருக்கணும், இங்கே இருக்கக்கூடிய நீர் இருக்கணும், நிலம் இருக்கணுங்கிறதுக்காக உழைக்கிறோம். அதற்காக உழைக்கிறோம். அப்படியாக அசைவில்லா ஊக்கம் உடைய நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகளுக்கும் அண்ணன் சீமானுக்குமே இந்த முறை வெற்றி உறுதியாகும் என்பதை சொல்லி என் நிறைவு கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நிறைவு சுற்று. அடுத்ததாக அதிமுகவிலிருந்து கல்யாண சுந்தரம் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை அந்த தலைப்பில் தகுதியுடைய தலைவர் யார், முதலமைச்சராவதற்கான தகுதியுடைய தலைவர் யார் என்பதுதான் நம்முடைய தலைப்பாக போச்சு. ஆனால் கொஞ்சம் விமர்சனங்கள் வைக்கிற போது அதிலிருந்தும் கூட கொஞ்சம் விலகி இயக்கங்கள் சார்ந்து விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மரியாதைக்குரிய அக்கா பேசுகிற போது சில செய்திகளை சொன்னாங்க. அவங்க மட்டுமல்ல, திமுக தொடர்ச்சியாக இந்த 5 ஆண்டு காலமும் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிற செய்தி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அவர்கள் இருக்கிற போது மாநில உரிமைகளை எல்லாம் அடகு வச்சுட்டாங்க பிஜேபி கிட்ட. பிஜேபிக்கு இவங்க எப்பவுமே அடிமைகளாக இருக்கிறாங்க. இந்த வார்த்தைகளை இதை தொடர்ச்சியாக இவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. இவர்கள் 2021 தேர்தலப்ப என்ன சொன்னாங்கன்னா, அமித்ஷா வந்து விட்டார், 60 சீட்டுகளை வாங்க போகிறார், இந்த அதிமுக முழுமையாக அழிய போகிறது, எவ்வளவு கேட்கிறாங்களோ கொடுத்துட்டு வந்துருவாங்க என்று பேசினார்கள். 2021 தேர்தல் வந்தது, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்தது, எவ்வளவு சீட்டு தங்களுக்கு வேண்டும் என்பதிலும் பாரதிய ஜனதா கட்சியும் தெளிவாக தான் இருந்தது, அதிமுகவும் தெளிவாக தான் இருந்தது, சீட்டு கொடுத்தாங்க, முடிஞ்சது. திமுகவை சேர்ந்த யாராவது ஒருவர் அல்லது திமுகவினுடைய அனுதாபிகள் யாராவது ஒருவர் நாங்கள் சொன்னது தவறு, எடப்பாடியார் மிகச்சரியாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்து விட்டார் என்று மன்னிப்பு கேட்டதுண்டா? இன்னைக்கு வரைக்கும் இல்லை. 26 தேர்தலுக்கு போகும்போதும் அதையே தான் சொன்னார்கள். நான் அக்கா உங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்க அடுத்த சுற்றுல பேசுகிற போது 18 ஆண்டுகளுக்கும் மேலாக மத்திய அரசிலே அங்கம் வகித்திருந்த கட்சி திமுக. நாங்க மத்திய அரசில் போய் அங்கம் வகிக்கல, கூட்டணியில் இருக்கிற அவ்வளவுதான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இது தெரியாதவங்களுக்கு புரியணுங்கிறக்காக நான் சொல்றேன். அரசுல அமைச்சரவையிலேயே பங்கேற்பது அப்படிங்கிறது மத்திய அரசுல பங்கேற்பது, அரசையே அவர்கள் நடத்துவது, அது அவங்களுடைய அரசு. அப்படி 18 வருஷம் மத்திய அரசை நடத்திக்கிறது திமுக. நாங்க கடந்த காலத்தில் இருந்தது அப்படிங்கிறது கூட்டணியில் இருந்திருக்கிறோம். இந்த கூட்டணியில் இருந்தபோது நாங்கள் செய்த சில வேலைகளை சொல்லுகிறேன். 18 வருஷம் அமைச்சரவையில் இருந்தபோது அது மாதிரி திமுக செய்திருந்தால் அக்கா அடுத்த சுற்றில் எங்களுக்கு சொல்லணும். 1, தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் எடுக்கிற திட்டத்திற்கு அந்த திட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வந்தது. மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிற போது அது கையெழுத்து போட்டார். அந்த மீத்தேன் எடுக்கிற திட்டம் வந்திருந்தது என்று சொன்னால் ஒட்டுமொத்த தஞ்சை டெல்டா மாவட்டமும் சுடுகாடாக மாறியிருக்கும், மக்கள் அகதிகளாக வெளியேறி இருக்க வேண்டும். 2000-3000 ஆண்டு கால உளவு வரலாறு இருக்கிற அந்த தஞ்சையிலிருந்து மக்கள் அகதியாக வெளியேறி இருப்பாங்க. இந்த நிலைமை இருந்தபோது திரு ஸ்டாலின் அவர்கள் 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது தஞ்சையிலே நின்று தெரியாமல் கையெழுத்து போட்டு விட்டேன், மன்னித்து விடுங்கள், வாக்களியுங்கள் என்று கேட்டார். பால் அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது எனக்கு நினைவு, ஏன்னா நானும் அப்போ அந்த பிரச்சாரத்தில் இருந்தேன்.
இதை கையெழுத்து போட்டு இந்த இடத்தை, இந்த தமிழ்நாட்டை, இந்த நிலத்தை, டெல்டா மாவட்டத்தை, விவசாய நிலத்தை தூக்கி கொடுத்தது ஸ்டாலின். இது நாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது இந்த பிரச்சனை வருகிறது. அங்கே மீத்தேன் எடுக்க வர்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி, நாங்கள் கூட்டணியிலே இருந்த பாரதிய ஜனதா கட்சியும் மீத்தேன் எடுக்கிற திட்டத்தை ஆதரித்தது. காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு, திமுக கையெழுத்து போட்டுச்சு, பாரதிய ஜனதாவும் ஆதரிச்சது. ஆனால் நாங்கள் டெல்லிக்கு மாநில உரிமைகளை அடகு வைக்கிறவர்களாக அண்ணன் எடப்பாடியார் இருந்திருப்பார் என்று சொன்னால், நீங்கள் இப்பொழுது எதையெல்லாம் அவர்கள் கொண்டு வந்தாலும் கும்பிடு போட்டு வரவேற்கிறீர்கள் இல்லையா, அதை போல அவர் செய்திருப்பார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவித்தார். தஞ்சை டெல்டா மாவட்டம் தப்பித்தது. இதுதான் மாநில உரிமையை அடகு வைக்கிறதா? நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. நான் சொன்ன 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு. ஆளுநர் கையெழுத்து போடல. ஆளுநர் கையெழுத்து போடலன்னு விட்டுட்டு வந்துட்டோமா? இதுதான் முதலமைச்சருக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தினார். பாரதிய ஜனதா அனுப்பியிருந்த ஆளுநர் தான் அதை தாண்டி நீட்ல 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உத்தரவாதப்படுத்தினார். அதுதான் எடப்பாடியார். இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை வேணும்னு இந்த புதிய கல்விக் கொள்கை வந்தபோது காங்கிரஸ் இந்தியை நேரடியாக திணித்தான். அந்த காங்கிரஸ் கூடவே இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க, அதை பத்தி பேசவே மாட்டாங்க. பாரதிய ஜனதா வந்து இந்தி இல்லாம வேற ஏதாவது மொழியும் கூட வச்சுக்கலாம், ஆனால் 3 மொழி கொள்கை என்று சொன்னபோது முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடியார் இந்தியாவிலேயே முதல் முதலமைச்சர் அறிவித்தார், இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் தொடரும், நாங்கள் இதில் சமரசம் செய்ய மாட்டோம். இதுதான் மாநில உரிமையை அடகு வைக்கிறதா? நான் அக்கா கிட்ட அன்பா கேட்கிற ஒரே விஷயம், 18 வருஷம் நீங்க ஆட்சியில் இருந்தபோது, உங்கள் கூட்டணி கட்சியாக பாரதிய ஜனதா இருந்த போதும் சரி, உங்கள் கூட்டணி கட்சியாக காங்கிரஸ் இருந்த போதும் சரி, அவர்கள் கொண்டு வந்த ஒரு திட்டத்தை திமுக இதுபோல தமிழ் மண்ணை பாதுகாப்பதற்காக தடுத்து நிறுத்திய வரலாறு உண்டா? ஐயா கருணாநிதி அவர்கள் அவருடைய காலம் இருக்கிற வரை ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு இருந்தாரு, நாங்க மாளிகையில கொடியேற்ற உரிமையை வாங்கணும்னு. இவங்க வாங்கின ஒட்டுமொத்த உரிமை இவ்வளவுதான். நான் கேட்கிறேன், ரைடு நடந்த அன்னைக்கெல்லாம் நைட்டான அமைச்சருக விமானம் ஏறி பறந்து போறாங்களே, எங்க போறாங்க? எங்க போறாங்க? நீங்க தான் மாநில உரிமையை காப்பாத்துறீங்களா? வக்பு வாரிய சட்டம் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு இல்ல, அந்த வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை வந்து அதிமுக எதிர்க்குது. பாரதிய ஜனதா கூட்டணியில் தான் இருக்கிறான எதிர்க்கிறோம். அந்த வக்பு வாரிய சட்டத்தை முதலாக அமல்படுத்தி இருக்கிற மாநிலமே தமிழ்நாடு. நீங்க என்ன பேசுறீங்க இப்படி? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்ப ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுது திமுக. அதிமுக வந்துருச்சுன்னா இவங்க வந்து மத்திய அரசுக்கு அடிமையாக இருப்பாங்க அப்படிங்கிறது. நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டினுடைய மாநில நலன் கருதி அதிமுக நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறதை ஒழிய எவருடைய அச்சுறுத்தலுக்கும் ஒரு நாளும் அடிபணிந்தது கிடையாது. நீங்க எப்படி இப்படி ஒரு பிரச்சாரத்தை பண்ணி அக்கா நிறைய செய்திகளை சொல்லிட்டே போறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அவங்க சொல்றது வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை வந்து சொன்னாங்க, அதை நான் வந்து பலமுறை விளக்கம் கொடுத்துட்டேன். இருந்தாலும் சொல்றீங்க, இருந்தாலும் இன்னொரு வாய்ப்புன்னு நினைச்சு நான் விளக்கம் கொடுக்குறேன். இதை வச்சு அதிமுகவை வசைபாடணும், எடப்பாடியாரை வசைபாடணும்னு நினைக்கிறவங்க இதை கேட்க வேண்டாம். உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு கூர்ந்து சிந்திச்சு பாருங்கன்னு நான் இதை சொல்றேன். பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் கழிச்சு தான் வழக்கு பதிவு பண்ணப்பட்டதா அக்கா சொன்னாங்க. அது ரொம்ப பிழையான ஒரு தகவல். சட்டமன்றத்திற்குள்ளேயே அந்த தரவுகளை கொடுத்திருக்கிறோம். சபாநாயகர் ஏற்றிருக்கிறார் இந்த முறை. அதாவது 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி புகார் கொடுக்கப்படுகிறது. புகார் கொடுக்கப்பட்ட அன்றே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை நாங்கள் சட்டமன்றத்திலும் கொடுத்திருக்கிறோம். நீங்க 5 ஆண்டு ஆட்சி நடத்திருக்கிறீங்க, முன்னாடி புகார் கொடுக்கப்பட்டிருந்தால் அதுக்கான ஆதாரங்களை எடுத்து கொடுத்திருக்கலாம். அப்படி எதுவும் கொடுக்கல. ரைட், அங்க நடக்குது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னதோடு இல்லாமல் திமுக இன்னொரு பிரச்சாரத்தையும் பண்ணுச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லுச்சு. அதைத்தான் இப்ப அக்காவும் மறுபடியும் சொல்றாங்க. பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களினுடைய மகனுக்கு தொடர்பு இருக்கிறதுன்னு பேசுறாங்க. இப்பவும் சொல்றாங்க. இதைய 2020ல உதயநிதி பேசினார். நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு போட்டு நீதிமன்றம் உதயநிதி அவர்களை எச்சரித்தது, இப்படி பேசினா நீ எவிடன்ஸ் கொடுன்னு கேட்டாங்க. அதன் பிறகு அவர் பேசல. 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் உதயநிதி பேசுகிற வீடியோ நீங்க எடுத்து பார்க்கணும். சில பேர்னு சொல்லுவாரே ஒழிய பெயர் சொல்ல மாட்டார். ஏனென்றால் நீதிமன்றம் தலையிட்டு ஆதாரம் இருந்தா குடுன்னு கேட்டுச்சு. இவங்க இதை பரப்பி விட்டாங்க. இந்த நிலைமை வந்தபோது அதிமுகவின் முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் என்ன நிலை எடுத்தார் தெரியுமா? ஒரு குற்றம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த குற்றத்திலே ஆளுங்கட்சிக்காரனுக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஒரு குற்றம் சாட்டிட்டாங்க எதிர்க்கட்சி. எனவே நம்மீதே குற்றச்சாட்டு வந்த பிறகு நாம் கையிலே வைத்திருக்கிற காவல்துறை விசாரித்தால் இதில் உண்மை வெளிவந்தாலும் அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லி சிபிஐக்கு வழக்கை மாற்றி உத்தரவிட்டவர் எடப்பாடியார். சிபிஐ விசாரித்தது. சிபிஐ விசாரித்து குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்தாயிற்று. இப்போ வந்து அக்கா இந்த மேடையில பொள்ளாச்சி ஜெயராமன் மகனுக்கு தொடர்பு இருக்குங்கிறாங்களே, சிபிஐ விசாரித்து தண்டனை வாங்கி கொடுத்தது இல்லையா, அந்த தண்டனை பெற்றவர்கள் மீது இவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா
இன்னும் குற்றவாளிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா 5 வருஷம் ஆட்சியில் இருந்தப்ப வழக்கை மீண்டும் எடுத்துருக்கணும்ல? உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வழக்கை மீண்டும் எடுத்துருக்கணும்ல? ஏன் நடத்தல? சிபிஐ சொன்ன அந்த தீர்ப்பை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனா அக்கா மறுக்கிறாங்க. அக்கா சொல்றாங்க பொள்ளாச்சி ஜெயராமனுக்கே பொள்ளாச்சியில் சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு. நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன், இந்த முறை அல்ல, போன 2021லேயே பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சின்னு பேசி நீங்க எல்லா இடத்துலையும் ஓட்டு வாங்கிட்டு வந்தீங்க. பொள்ளாச்சியிலே அதே பொள்ளாச்சி ஜெயராமன் தான் வென்றார் இரட்டை இலையில. போன தடவையே நாங்க நிறுத்தினோம். மக்களை பார்த்து சொன்னோம், இவர்கள் பரப்பி இந்த பொய்யை ஏற்பதாக இருந்தால் பொள்ளாச்சி ஜெயராமனை தோற்கடியுங்கள். இல்லை, அதிமுக செய்தது சரி என்றால் அவரை வெல்ல வையுங்கள். வெல்ல வச்சாங்க. அவர் தானே 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர். இந்த முறை மீண்டும் சீட்டு கொடுத்துருக்கிறோம். அப்ப இந்த பிரச்சனையை நீங்க எப்படியெல்லாம் மீண்டும் பேசுறீங்க? ஏன் சிபிஐ விசாரணை முடிஞ்சு சிபிஐ அறிக்கை கொடுத்து தண்டனையும் கொடுத்த பிறகு அதை பற்றி மறுபடியும் ஒரு பொய்யான தகவலை பேசுறீங்க? உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுல்ல. நாம் தமிழர் கட்சி பேசுது, தாவேகா பேசுதுன்னு ஒரு பக்கம் விடுங்க. நீங்க ஆட்சியில் இருந்தவங்க 5 வருஷம், அப்ப நீங்க அதை செய்யல. நான் அதே அக்காட்ட திருப்பி கேட்கிறேன், இதே மாதிரி குற்றச்சாட்டு தானே அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்துச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட அந்த கொடூரன், அவன் யாரோ ஒரு தலைவரோடு போய் போட்டோ எடுத்துட்டா பரவாயில்ல, அதை நாங்கள் கேள்வி கேட்கல. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எல்லா தலைவரோடு எடுக்கலாம். அவனுடைய வீட்டில் அமைச்சர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தார். உண்மையா இல்லையா? அப்ப எங்களுடைய கேள்வி நியாயமானதா இல்லையா? இந்த குற்றவாளிக்கு என்ன அரசியல் பின்புலம் கேட்டோம். உங்கள் அமைச்சர் மீதே குற்றச்சாட்டு வந்துன்னு நீங்க ஐயா ஸ்டாலின் சிபிஐக்கு அந்த வழக்கை மாத்திருக்கணுமா இல்லையா? எங்க பொதுச் செயலாளர் செஞ்சார், அதனால் நெஞ்ச நிமித்தி நான் பேசுறேன். சிபிஐ தேர்ட் ஏஜென்சி ஒன்று வந்து விசாரிச்சது. ஏன் மாத்தல? ஏன் உங்க காவல்துறையை வச்சே வேகமா அந்த வழக்கை முடிக்கிறோம்? நீங்க உங்க அரசு வழக்கறிஞரை வச்சே நீங்க வாதாடுறீங்க. ஏன் பண்ணீங்க? ஏன் அதுக்கு ஒரு தேர்ட் ஏஜென்சி கொண்டு வரல? 10 வயசு குழந்தை அண்ணா நகர்ல பாலியல் வன்புணர்வு பண்ணான்ல, 10 வயசு குழந்தை, அவன் தாயும் தகப்பனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அவங்க அப்பாவை போலீஸ் அடிக்குது. அழுதுட்டு வெளியே வர்றார். இந்த செய்தி போனோன்னு எதிர்க்கட்சி இல்ல சார், உயர் நீதிமன்றம் தலையிட்டு சிபிஐ விசாரணைக்கு நீங்க உத்தரவு கொடுக்கிற நானு. இந்த போலீஸ் விசாரிச்சா, ஸ்டாலின் அவர்களினுடைய இந்த போலீஸ் விசாரிச்சா இதுல உண்மை வராது. நான் உச்ச நீதிமன்றத்துக்கு, உயர் நீதிமன்றம் சொல்லுது சிபிஐக்கு நான் உத்தரவிடுறேன்னு. என்ன பண்ணிருக்கணும்? நீங்க நேர்மையானவங்க சிபிஐ விசாரணையை எதிர்கொண்டிருக்கணும்ல. உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது ஸ்டாலின் அரசு, வேண்டாம் சிபிஐ போடாதீங்க, நாங்களே விசாரிக்கிறோம். நீ விசாரிச்ச லட்சணத்துக்கு தானே உயர் நீதிமன்றம் சிபிஐ போட்டுச்சு. அப்புறம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தெரியுங்களா? இவங்க வாதாடின வழக்கறிஞர் ஒரு சிட்டிங்க்கு 50 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் வச்சு வாதாடுது நீதிமன்றத்தில். இந்த ஸ்டாலின் அரசு வாதாடி எல்லாம் முடிச்ச பிறகு அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறேன், சிபிஐ வேண்டாம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறேன், அந்த டீம்ல தமிழர் யாரும் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டிலிருந்து வந்த கேடர்ஸ் யாருமே இருக்கக்கூடாது. இது உத்தரவு, உச்ச நீதிமன்ற உத்தரவு. அவங்க தான் வந்து விசாரிச்சாங்க. எவ்வளவு கேவலம் போலீஸ்க்கு! நீங்க பொள்ளாச்சி இன்னைக்கு பேசுறீங்க. அதே மாதிரி தூத்துக்குடி 3 விஷயங்கள் நீங்கள் மீண்டும் வைக்கிறீங்க. எடப்பாடியாருக்கு எதிராக, அவருடைய ஆளுமைக்கு எதிராக நீங்கள் வைக்கிற இந்த 3மே பொய் பரப்புரைன்னு நான் மீண்டும் உங்களை முறியடிச்சுட்டே வர்றேன். நீங்க தூத்துக்குடி சொல்றீங்க. தூத்துக்குடியில நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்பது எப்போது என்பதை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். 5 வருடம் ஆட்சியில் இருந்தவங்க. ஒரு முதலமைச்சருடைய செயல்பாடு அத்தனையும் குறிப்பில் இருக்கும், அத்தனையுமே அரசு ஆவணப்படுத்தி இருக்கும். எங்க முதலமைச்சர் எங்க இருந்தாருன்னு பாருங்க. அது நடக்கும்போது நீங்க எடுத்து பார்க்கலாமே, உங்களுக்கு ஆக்சசிபிள் தானே. அவர் தெளிவா சொல்றாரு, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் கூட செக்ரட்டரிஸை உட்கார வச்சு நான் கலந்தாய்வுல இருந்தேன். அப்படி கலந்தாய்வு நடந்துட்டு இருக்கிற போது இப்படி பிரச்சனை நடக்குதுன்னு பேசிட்டு இருக்கிற போது சுடப்பட்ட தகவல் தொலைக்காட்சியில் வந்துருச்சு. நான் அதை பார்த்தேன். அவர் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, சுடுவதற்கான உத்தரவை நான் இடவில்லை, அதுக்காக அவர் அதை சொன்னார். இவங்க அதை பரப்புறது எப்படின்னா, என்னமோ அவர் தூங்கிட்டு இருந்தது போலவும் திடீர்னு எந்திரிச்சு வந்து அப்பதான் தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு சீஃப் மினிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி உட்கார வச்சு பேசுறது என்ன சார் பிழை? அதைத்தானே சார் அவர் செய்ய முடியும். நான் கேட்கிறேன், அதே இடத்துக்கு யார் இந்த சுடுகிற உத்தரவை கொடுத்தான், இந்த கொலைக்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடிக்க அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில ஒரு குழுவை போட்டு ஆய்வு செய்து குற்றவாளியை கண்டுபிடித்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அவர் தான் ஆணையத்தை போட்டார். அந்த ஆணையம் ஆய்வு செய்து அறிக்கை கொடுக்கும் போது ஸ்டாலின் முதலமைச்சர். நான் கேட்கிறேன், அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை தெளிவாக சொல்லுகிறது, இவர்தான் சுடுகிற உத்தரவை போட்டார், இவர்தான் சுடுகிற முடிவை எடுத்தார், இவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் என்ற அதிகாரிகளின் பெயரை கொடுத்துவிட்டு அந்த ஆணையம் அறிக்கை இன்னும் தெளிவா என்ன சொல்லுது தெரியுங்களா? இவர்கள் மேலெல்லாம் துறை ரீதியான நடவடிக்கையும் கிரிமினல் குற்ற நடவடிக்கையும் எடுக்கணும்னு பரிந்துரை பண்ணுது. நான் கேட்பது என்னன்னா, ஒருவேளை அந்த ஆணையத்தின் மேல ஸ்டாலின் அரசுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, எடப்பாடியார் தான் சுடுறதுக்கு உத்தரவு போட்டிருப்பாருன்னு ஸ்டாலின் அரசு நம்புதுன்னா, அந்த அறிக்கையை தூக்கி போட்டு நீங்க விசாரிச்சிருக்கலாமே சார். 5 வருஷம் ஆட்சியில் இருக்கிறீங்க சார், எல்லா அப்சர்வேஷன்ஸும் இருக்கு. அப்ப நீங்க அறிக்கையை ஏத்துக்கிறீங்க. ஏத்துக்கிட்டு அந்த அறிக்கையில எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள்
இது குற்றம் செய்தார்கள் சுட்டார்கள்னு சொன்னாங்களோ அந்த அதிகாரிக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்குது ஸ்டாலின் அரசாங்கம். அக்கா மறுக்கணும் இதையே. யாரு துப்பாக்கி சூடு நடத்தினானோ அவன் மேல் நடவடிக்கை எடுன்னு நீதிபதி சொல்றாங்க. அந்த நீதிபதி தலைமையில் ஆணையம் போட்டதா ஐயா எடப்பாடியார். அந்த நீதிபதி சொன்ன அதிகாரிக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்குது ஸ்டாலின் அரசாங்கம். என்னங்க பேசுறீங்க? நான் யாருகிட்ட கேட்கணும்? இப்ப ஸ்டாலின் கிட்ட தான் கேட்கணும். இதனால தான் ஸ்டாலின் ஆளுமையற்ற மனிதன் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். நீங்க நான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகமே இருக்கு சார் இதுல. அதே மாதிரி சாத்தான்குளம் சொல்றாங்க. சாத்தான்குளத்து காவலர்களுக்கு எடப்பாடியார் துணையா இருந்தாராம். காவலர்கள் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கையை எடப்பாடியார் வாசித்தார் என்பது உண்மை. அதை நான் மறுக்கவே இல்லை. அதன் பிறகு அங்கே அந்த நேரம் வந்து கொரோனா இருக்கிற நேரம், யாரும் எந்த ஆக்சஸும் இல்லாத நேரம். அதன் பிறகு இன்றைக்கு அந்த காவலர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த தண்டனைக்கு காரணமே நாங்கள் பதிவு செய்த வழக்கு தான். அதில் தான் தண்டனை கிடைச்சிருக்கு. புரியுதானுங்களா? இந்த இந்த சாத்தான்குள பிரச்சனையை சொல்கிறவங்க நான் அக்காவுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதே சென்னையில் அந்த விக்னேஷ் என்கிற அந்த மாணவனா ஒருத்தர் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது இதில் கொலை செய்யப்பட்ட போது, காவல் நிலையத்தில் கொலை செய்யப்பட்ட போது அவனுக்கு வயிற்று வலி, அவனை வந்து மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு கமிஷனர் கொடுத்த அறிக்கையை அப்போ சட்டமன்றம் நடந்துட்டு இருந்தங்காட்டி சட்டமன்றத்திலேயே வாசித்தார் முதலமைச்சர். நாங்கள் அப்போ பேசியிருக்கிறோம், முதலமைச்சர் சட்டமன்றத்தில் போய் சொல்லுகிறார்னு. பிறகு அவர் அதை மாற்றி வாசித்தார். அப்போ காவல்துறை அதிகாரிகள் கொடுத்த அறிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் வாசிச்சாருங்கிறது இன்னைக்கு நாங்கள் கேள்வியை வைக்க முடியுமா? இது என்ன வாதம் இது? ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தன் நிலை அறிந்து செயல்பட்டு இருக்கிறார். அது எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் மிக தெளிவாக இருந்திருக்கார். அக்கா சிஏஏ என்ஆர்சிக்கெல்லாம் போனாங்க. சிஏஏ என்ஆர்சிக்கான விளக்கங்களை எல்லாம் நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கிறோம். சிஏஏ வந்து தவறாக பரப்புரை செய்யப்பட்டு விட்டது என்கிற காரணத்தால் சிஏஏவை நீக்குவதற்கு நாங்கள் வலியுறுத்துவோம்னு கூட எங்க தேர்தல் அறிக்கையில் இருக்குது. அது ஒரு பக்கம். நான் அக்காட்ட கேட்கறது, எதற்காக நீங்க என்ஐஏக்கு ஆதரிச்சு வாக்களிச்சீங்க? அதிமுக பிஜேபி கூட்டணி வாக்களிச்சு. என்ஐஏவை ஏன் திமுக ஆதரிச்சது பார்லிமெண்ட்ல? என்ஐஏனால இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற இஸ்லாமிய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சிஏஏவால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் காட்டுங்க. எங்க பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கிற அதுதாங்க ஆளுமை. அந்த மனுஷன் சொன்னார், சிஏஏக்கு நாங்கள் கையெழுத்து போட்டோம் நீங்க போராடின போது அவர் சொன்னார், நான் இங்க இருக்கிற வரை, அதிமுக என்கிற இயக்கம் இருக்கிற வரை தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கிறிஸ்துவரோ எந்த இஸ்லாமியரோ ஒரு துளி பாதிப்புக்கு உள்ளாக மாட்டார்கள், நான் பார்த்துக் கொள்வேன் சொன்னார். பார்த்தார். இன்னைக்கு வரைக்கும் சிஏஏல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இல்ல. ஆனா என்ஐஏல கைதாயிட்டு இருக்கிறான். பேசுவாரா ஸ்டாலின்? அப்ப ஆளுமை என்பது அது வந்து அனுபவத்திலே இருந்து வருவது. அந்த அனுபவம் அவருக்கு கீழிருந்து வந்தவன்காட்டி அனுபவம். ஒண்ணு வேண்டாம், ஒரு நாள் பால்ல திருடிடுச்சு திமுக அரசு. பால் விலை ஏத்துறதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா பால்ல அளவை குறை பண்ணிட்டாங்க. ஆவின் பால்ல பிரச்சனை வந்துச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதை கேட்டப்ப அமைச்சர் சொன்னாரு, அமைச்சர் நாசரப் இருந்தார். அவர் சொன்னாரு, அந்த ஒரு பாக்கெட்ல மட்டும்தான் கம்மி ஆயிடுச்சுன்னாரு. ஒரு பாக்கெட்ல மட்டும் தான் கம்மி ஆயிடுச்சு, நீங்க எடுத்து மெஷர் பண்ண பாக்கெட்ல மட்டும் அளவு கம்மி ஆயிடுச்சுன்னாரு. அன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் கொடுத்த பிரஸ் மீட் இருக்குது, நீங்க வேணும் எடுத்து பாருங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் அமைச்சர் இப்படி சொல்றாருன்னு. அவர் சொன்னாரு, யோ நான் டைரியில டைரக்டரா இருந்துக்கிறேன், டைரியில் நான் இருந்துக்கிறேன். ஒரு ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியும். எங்கிருந்து கொள்முதல் பண்ணுவாங்க, எங்கே கொண்டு வந்து க்ளீன் பண்ணுவாங்க, எப்படி பால் மேலே ஏற்றுவாங்க, எப்படி அது பாக்கெட்டில் அடக்குவாங்க, அத்தனை தொழில்நுட்ப முறை எனக்கு தெரியும். ஒரு பாக்கெட்லலாம் அப்படி மாற்ற முடியாதுன்னாரு. எங்கிருந்து வருது? அனுபவத்திலிருந்து வருது. அனுபவத்திலிருந்து வருது. அப்போ இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இப்போ வந்து நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவதுதான், போட்டி இருமுனை போட்டி தான். அது வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான போட்டி தான். இதில் நாம் தமிழர் கட்சி மேலேயோ தாவேகா மேலேயோ எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. நாங்கள் சொல்ல விரும்புறது என்னன்னா, இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிற மக்களை பார்த்து தான் நாங்கள் சொல்கிறோம். திமுக ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுது. இந்த தாவேகாலையோ நாம் தமிழர் கட்சியிலையோ இருக்கிற அந்த வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு புனிதமான நோக்கம் இருக்குது, சிந்தனை இருக்குது. என்ன தெரியுமா? திமுக எல்லாம் போகணும், திமுகவின் ஆட்சி அழிக்கணும், திமுக இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஆனால் அவர்களுடைய வாக்கையே தன்னுடைய வெற்றிக்கு திமுக பயன்படுத்துது. அதுதான் திமுகவினுடைய சூழ்ச்சி. அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். அது என்ன அப்படின்னா, 4 முனை 5 முனை 6 முனை என்று பிரிப்பதன் மூலமாக இந்த திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை பிரித்து விடுது திமுக. இதனுடைய விளைவாக தான் மீண்டும் வெற்றி பெற்று விட முடியும்னு நினைக்குது. அப்போ தாவேகா கட்சிக்காரங்க கிட்டையோ நாம் தமிழர் கட்சிக்காரங்க கிட்டையோ நாங்கள் போய் சொல்லலை, அதை அவங்களுக்கு சொல்லியும் அது புரிய வைக்கவே முடியாது. ஆனால் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிற மக்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால், திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று நினைத்தால், நம்மிலிருந்து வந்த ஒரு மனிதர், தலை சிறந்த முதல்வர் என்று நிரூபித்த அந்த ஆளுமை மிக்க மனிதர் களத்திலே நிற்கிறார். அவரைத்தான் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அவர்களுக்கான உங்கள் வாக்குதான் திமுகவை அப்புறப்படுத்தும். அதுதான் இந்த 2 கட்சிகளையும் வாழவும் வைக்கும். அதை புரிஞ்சுக்கணும். கட்சிகள் நீங்கள் நின்று நம்ம கோட்பாடுகளை கொள்கைகளை சொல்லுகிறோம், ஒரு பிழையும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு கோட்பாடு இருக்குது, எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்குது. அது சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், தப்பான கொள்கைகளை மாற்றிட்டு போயிட்டு இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் கட்சி உயிரோடு இருக்கணும். இதே தாவேகா விஜய் அவர்கள் இன்னைக்கு சொல்லும்போது இப்போ சொல்லி பேசினார், அந்த கரூர் சம்பவம் வந்தபோது எங்களை அதை விமர்சனம் கூட பண்ணுறாங்க.
விஜய் அவர்களை ஆதரித்தார் எடப்பாடியார். நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஐயா தனியரசு நேத்த வெளியே வந்திருக்கார், திமுகவின் ஆதரவாளராக தான் இருந்தார். அவர் தெளிவாக சொன்னார், எடப்பாடியார் மட்டும் அன்னைக்கு பேசாமல் இருந்திருந்தாருன்னா விஜயை தூக்கி குண்டாஸில் வச்சிருப்போன்னார். திமுக சொல்லுச்சு. ஆனால் அன்னைக்கு எடப்பாடியார் விஜய் ஆதரிக்கல. எங்களுடைய செய்தி மிக தெளிவான செய்தி. விஜய் மீது குற்றச்சாட்டு என்று சொல்லுகிறீர்கள் இல்லையா, குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் மீதும் இருக்கிறது. எப்படி செருப்பு பறந்துச்சு, எப்படி அந்த கொலைகள் நடந்துச்சு, லோக்கல் மினிஸ்டர் காரணமாங்கிற கேள்வி அன்றைக்கே வருகிறது. அப்படின்னா முழுமையாக விசாரியுங்கள் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு சிபிஐ வேணும்னு கேட்டோம். நாங்கள் விஜயை விடுதலை செய்யுங்க கேட்டோம், விஜய் விசாரிங்க. அதே நேரத்தில் யார் இதுக்கு காரணமாக இருப்பார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதோ அவர்களை விட்டு விடாதீர்கள், அவர்களும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் சிபிஐ கேட்டோம். அதனால் அதே மாதிரி தான் அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து ஒரு குற்றச்சாட்டு வந்தபோது ஐயா எடப்பாடியார்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க, சார் சீமான் பற்றி இப்படி வந்திருக்கேன்னு. ஒரே வார்த்தை சொன்னார், இங்கே பாருங்க, அவர் பேசுகிற அரசியலை பேசுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையை அவரை பற்றி பேசுவது என்னுடைய வேலையல்லன்னு சொல்லிட்டு போன தரம் மிகுந்த தலைவன் ஒருவர் முன்னால் நிற்கிறார். அதை நீங்கள் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். தகுதியானவரிடம், தரமானவரிடம் நாடு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றால் வேறு வழியே இல்லை, அண்ணன் எடப்பாடியாரிடம் நாடு ஒப்படைக்கப்பட வேண்டும். அவர் இந்த நாட்டை பாதுகாப்பார் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம். நிறைவு சுற்றிலே தன்னுடைய இறுதி கருத்தை பதிவு செய்வதற்காக நிறைவாக திமுகவில் இருந்து ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் பேசுவார். உடன் பேசிய கருத்தியலாளர்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுவதற்கு முன்னால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெயர் வாங்கி கொடுத்திருக்கிறார். என்ன பெயர் என்றால், இந்தியாவிலேயே மிக அதிகமான மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய மாநிலம் எது என்றால் தமிழ்நாடு என்கின்ற ஒரு பெருமை. டோபமைன் ஸ்டேட் என்று அதை சொல்கிறார்கள். டோபமைன் என்கின்ற அந்த சுரப்பி எப்போது அதிகமாக சுரக்கும் என்றால், வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்போது, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்போது டோபமைன் சுரக்கும். ஒரு மருத்துவராக உங்களுக்கு நிச்சயமாக அது தெரிந்திருக்கும். எனவே அந்த டோபமைன் ஸ்டேட்டாக தமிழ்நாட்டை மாற்றி வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டை மாற்றி வைத்திருக்கிறார் என்னும்போது எந்தெந்த துறைகளில் எல்லாம் கஞ்சா இருக்கிறது என்றால் அதற்கு உள்துறை அமைச்சகம் பொறுப்பு, உள்துறை அமைச்சர் பொறுப்பு என்கின்ற அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் புரிஞ்சுக்கோங்கப்பா. அதனால அந்த டோபமைன் ஸ்டேட் என்பது தமிழ்நாடாக மாறி இருக்கிறது. அதுவும் எத்தனை நாளுக்குள்ள, அதுதான் மிக முக்கியம். பிரதமர்னா 2014 இது நாள் வரைக்கும் ஆண்டுகிட்டு இருக்காரு. ஆனால் இந்தியாவில் மீண்டும் வறுமை, வேலை வாய்ப்பின்மை அல்லது மக்களிடம் எங்கே பார்த்தாலும் ஒரு விரக்தி, ஒரு பாலியல் வன்புணர்வு, பாலியல் வன்முறை அல்லது இந்துத்துவா பேசுபவர்களுக்கு ஆயிரக்கணக்கான உயர் பதவிகள், மாலை மரியாதை என்பதான ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கும் போது, தமிழ்நாட்டுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் ஒன்றியம் மறுக்கின்ற போது, சுற்றி வர நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டை இப்படியான ஒரு மகிழ்ச்சி மாநிலமாக நம்முடைய முதல்வர் உருவாக்கி இருக்கிறார். அதுக்கு ஒரு 2-3 சான்றை மட்டும் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவிலேயே இரட்டை இலக்க வளர்ச்சி பொருளாதாரம் தமிழ்நாட்டில் இப்போதுதான் நம்முடைய முதல்வரின் ஆட்சி காலத்தில் தான் உருவாகி இருக்கிறது. இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி 14 ஆண்டுகளில் இல்லாத உயர்வு. அது மாதிரி மொத்த உற்பத்தி துறையில் 2021 4.5%, ஆனால் இப்போது 14.7%. அதை தவிர கூகுள், டாடா மோட்டார்ஸ், ஃபோர்டு, வின்ஃபாஸ்ட் போன்ற நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் ஆலைகளை துவங்கி அதன் மூலமாக லட்சக்கணக்கான தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. என்றால் எப்படி இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்குள் கால் பதிக்கும்? இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு சரியாக இருக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய அரசு சரியாக இருக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தங்களுடைய தொழிலுக்கு உகந்தவர்களாக இருப்பார்கள் என்று தெரிந்த பின்புதான் வெளிநாட்டு முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி துறையில் தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம். 10 பட்டியலில் 10 பேர் இருக்காங்க, அதில் 10வது இல்லை. முதன்மை மாநிலம் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி துறையில் தமிழ்நாடு. மிக சமீபத்தில் வந்த தரவு, ஜவுளி ஏற்றுமதியில் குஜராத், மகாராஷ்டிராவை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக ஜவுளி ஏற்றுமதி துறையில் இருக்கிறது. ஆனால் திருப்பூரில் இருக்கக்கூடிய ஜவுளி உற்பத்தியாளர்களின் கழுத்தில் சுருக்கு கயிற்றை மாட்டுகின்றது பிஜேபி. அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைத்துக்கொண்டு உள்ளே வர துடிக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக வாக்காளர்கள். அது மாதிரி தனிநபர் வருமானம் இந்தியாவில் 1.14 லட்சம் தான், ஆனால் தமிழ்நாட்டில் 1.96 லட்சம் என்பது மிக சமீபத்தில் இந்த 5 ஆண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய வளர்ச்சி.
அது மாதிரி பெண் குழந்தைகள் NER என்று மிக சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் வெளிவந்தது, ஒரு அறிக்கை, நேஷனல் என்ரோல்மெண்ட் ரேட். அதில் இந்தியாவிலேயே பெண்கள் உயர்கல்வி கற்கின்ற நிலைமை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தான் மிக அதிகமான பெண்கள் என்ரோல் செய்திருக்கிறார்கள் என்று. அதை தவிர மிக அதிகமாக காலை உணவு திட்டத்தின் மூலமாக இடைநிற்றல் நின்றிருக்கிறது, குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்பட்டிருக்கிறது. மகளிர் உரிமை தொகை மூலமாக 1.31 கோடி லட்சம் 1,31,00,000 பெண்கள் மாதம் 1000 ரூபாயை பெறுகிறார்கள் என்றால் அது வெறும் 1000 ரூபாய் இல்லை. அதுதான் மிக முக்கியம். வெறுமனே 1000 ரூபாய் இல்லை, அதன் மூலமாக பெண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, நான் காலூன்றி நின்று விடுவேன் என்று கொடுக்கின்ற அந்த நம்பிக்கை தான் டோபமைன் ஸ்டேட்டுக்கான மிக முக்கியமான காரணி. அமரி எளிய மக்கள் அந்த வேலைக்கு போகின்ற காய்கறி கூடை சுமக்கின்ற, மீன் கூடை சுமக்கின்ற அந்த எளிய மக்களுக்கான விடியல் பயணம். இந்த விடியல் பயணத்தை தான் பிரதமர் கொச்சைப்படுத்தி பேசுகிறார். இந்த விடியல் பயணம் இருப்பதனால்தான் மெட்ரோ ட்ரெயினில் கூட்டம் அதிகமாக இல்லை, அதனால் விடியல் பயணம், இந்த இலவச பேருந்து பயணத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற பிரதமர் அதிமுகவோடு கூட்டணி வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு வர துடிக்கிறார் என்றால் தமிழக வாக்காளர்கள் அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தவிர நம்முடைய அதிமுகவை சேர்ந்த அன்பான தம்பி கல்யாண சுந்தரம் நிறைய கேள்விகளை கேட்டார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இன்றைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய IIT, கிண்டியில் இருக்கக்கூடிய IITயில் ஆன்மீகம் அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் பல கோடி முதலீட்டில். இது எவ்வளவு மோசமான சிந்தனைங்க பாருங்க. இந்துத்துவா சிந்தனை, மனுவாத சிந்தனை. அறிவியல் என்பது ப்ரூஃபின் மூலமாக, சான்றுகளின் மூலமாக நிர்ணயிக்கப்படுவது. ஆன்மீகம் என்பது நம்பிக்கை சார்ந்தது. ஆன்மீகத்தை அறிவியலோடு இணைத்து அறிவியலை காணாமல் போக்குகின்ற ஒரு செயலை பிரதமரின் ஒன்றிய அரசு செய்கிறது. அவர்களோடு அதிமுக கூட்டணியில் இருக்கிறது என்றால் தமிழ்நாடு அறிவின் மாநிலமாக உயர்ந்து நிற்கிறது நம்முடைய முதல்வரின் ஆட்சியில். மிக சமீபத்தில் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, மிக எளிய குடும்பத்தில் செங்கல் சூளையில் வேலை பார்க்கின்ற கூலி தொழிலாளியின் மகன் சுப்பிரமணிய பாரதி இன்றைக்கு IAS ஆக தேர்ச்சி பெற்று நிற்கிறார். முதல் அட்டெம்ப்ட்ல IAS பாஸ் ஆகி இருக்கிறார். ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற அந்த கோச்சிங் சென்டரின் மூலமாக அவர் IAS தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார். அது மாதிரி தென்காசியில் இருக்கக்கூடிய ஒரு டெய்லர், அவரோட பொண்ணு TNPSC தேர்வில் IPS ஆக வெற்றி பெற்றிருக்கிறார். அதை தவிர ஜப்பானில் இருக்கக்கூடிய டோக்கியோ பல்கலைக்கழகத்துக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் அரசு பள்ளி மாணவர்களை சுற்றுலா, கல்வி சுற்றுலாவாக அழைத்து சென்றிருக்கிறது தமிழ்நாடு அரசு. ஜப்பானுக்கு மட்டுமல்ல, மலேசியா, சிங்கப்பூர் என்று அரசு பள்ளி மாணவர்கள், எளிய குடும்பத்து மாணவர்கள் இந்த மாதிரி வெளிநாட்டை பார்த்து அங்கே கல்வி கற்று வருகிறார்கள் என்றால் இந்த கல்வி சூழலை எல்லாம் உயர்த்தி இருப்பது நம்முடைய தமிழ்நாட்டு அரசு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தவிர மிக முக்கியமாக நம்முடைய நாம் தமிழர் கட்சியில அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை, அதில் ஒரு 2 முக்கியமான கருத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியாக வேண்டும். தமிழ்நாட்டு மக்களின் உரிமையை பறிக்கின்ற 2 தேர்தல் அறிக்கை நாம் தமிழர் கட்சியோடது. அவர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ன சொன்னாரு, இவர்கள் அந்த அறிக்கையில் கொடுத்திருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை நீக்கி தமிழர்களுக்காக, ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக அந்த வாய்ப்புகளை கொடுப்பேன் அப்படின்னு சர்க்கரை தடவி ஒரு விஷத்தை நமக்கு கொடுக்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதுதான் பார்ப்பன கடப்பாறையை கொண்டு வந்து திராவிட கோட்டையை, திராவிட சுற்றுச்சுவரையா, திராவிட கட்டை சுவரையோ சுற்றுச்சுவரையோ இடிப்பது. நாங்கள் ஒரு கட்டை சுவராது உருவாக்கி வைத்திருக்கிறோம், நீங்கள் அந்த கட்டை சுவரையும் இடிக்க பார்க்கிறீர்கள் என்பதை நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தியே தீர்வேன். அந்த தமிழ்நாட்டின் இடஒதுக்கீட்டை மாற்றுவேன், இல்லாமல் ஆக்குவேன் அப்படிங்கிறாரு. மாற்றுவேன்னு சொல்றாரு. மாற்றுவோம்னா என்ன அர்த்தம்? அடுத்த ஒரு அழுத்தம் வந்தா முற்ற முழுக்க இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அதாவது காலம் காலமாக நீதி கட்சி காலத்திலிருந்து தமிழ்நாட்டு மக்கள், திராவிடர்கள், பார்ப்பனர்கள் அல்லாத திராவிடர்கள், BC, MBC, OBC, SC, ST, அருந்ததியர், பெண்கள்,
இவர்களுக்காக நீதி கட்சி காலத்திலிருந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இடஒதுக்கீட்டை இல்லாமல் காலியாக்குவதற்கு சீமான் மாற்றுவோம்னா என்னப்பா? நீங்க அப்படியெல்லாம் இல்லப்பா, ஒவ்வொரு தேர்தலுக்கும் நீங்க மாத்திக்கிட்டே இருப்பீங்க. அதனால மாற்றுவோம், ஒரு நிமிஷம், மாற்றுவோம் என்று அவர்கள் சொல்கிறார். அமைதியா இருங்க, வரேன், ஒவ்வொன்னா சொல்றேன். மாற்றுவோம் என்று சீமான் சொன்னால் அதையும் கூட தமிழ்நாட்டு மக்கள் நம்பாதீர்கள். ஏனென்றால் இவரே நாளைக்கு ஒரு அழுத்தம் வந்தால் அல்லல்ல மாற்றலாம் வேண்டாம், முற்றிலுமா எடுத்துடலாம் என்று எடுக்கக்கூடியவர் தான், அப்படி வளைந்து போகக்கூடியவர் தான் சீமான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால SC ST OBC BC MBC இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அடுத்தது, நாட்டு பசுபால் மட்டும்தான் நாங்கள் உற்பத்தி பண்ணுவோம், வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜெர்சி பசுவை எல்லாம் நாங்கள் ஒழிச்சு தள்ளிடுவோம் அப்படிங்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு நாட்டு பசும்பால் மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்றால் 1 லிட்டர் பசும்பால் 200 ரூபாய்க்கு விற்கும்பா. நீங்க வாங்க தயாரா? இங்க இருக்கக்கூடிய நாட்டு பசுக்கள் அவ்வளவுதான் உற்பத்தி செய்ய முடியும். 2 லிட்டர் தான் கறக்கும் ஒரு நாளுக்கு. ஜெர்சி பசுவோடு சேர்ந்தால்தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கான பால் உற்பத்தி செய்ய முடியும் என்பது பால் உற்பத்தியாளர்கள் சொல்கின்ற விஞ்ஞான உண்மை. அது தெரியாம நாட்டு பசுவை மட்டும்தான் நாங்க வச்சிருப்போம் அப்படின்னா வெளிநாட்டில இருந்து வர்ற ஜெர்சி எல்லாம் என்ன பண்ண போறாங்க? அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. எனவே இப்படியாக தமிழ்நாட்டு மக்களின் சுகாதாரத்தை, ஆரோக்கியத்தை காவு வாங்குகின்ற வேலையை நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதை தவிர மிக முக்கியமா நம்முடைய TVK அவங்க வந்தாங்க. ஐயாக்கு, பத்மநாபன் ஐயாக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குப்பா. என்னன்னா, ஒரே ஹோட்டல்ல போய் 40 வருஷம் சாப்பிட்டாராம். ஒரே ஹோட்டல்ல போய் 40 வருஷம் சாப்பிட்டும் ஆரோக்கியமா இருக்கார். அந்த ஹோட்டல் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஹோட்டல், அதனால் அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார். இப்ப நீங்க சாப்பிட போறது கலப்பின ஹோட்டல், அங்கே ஆரோக்கியம் இருக்காது. கொக்கோ மாதிரி, பிட்சா மாதிரி, வேற என்னெல்லாம் சொல்வீங்கப்பா இந்த இளைஞர்கள்? அந்த மாதிரி உணவை சாப்பிட சொல்கிறீர்கள். இது உடல் நலனுக்கு கேடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை தவிர எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குப்பா. 30 வருஷம் 40 வருஷம் ஒரே ஹோட்டல்ல சாப்பிட்டோம் அப்படிங்கிறாரு. மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறாரு. மாற்றம் வேண்டும் அப்படின்னு இந்த TVKல இருக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் பேசுவாங்க. நீங்க தட்டாதீங்க, மீதி பேருக்கெல்லாம் தட்டவே இல்லை மணியை. அதனால TVKல இருக்கக்கூடிய அந்த ரசிகர் பட்டாளம் அவங்கெல்லாம் மாற்றம் வேணும். அப்படி என்னத்த மாற்றம் வேணும் அது எங்களுக்கு தெரியாது, மாற்றம் வேணும் அப்படிம்பாங்க. அது என்ன மாற்றம்னு கூட தெரியாத அளவுக்கான அறிவின் திறன் உள்ளவர்கள் தான் இவங்க கட்சியில இருக்காங்க. நான் இப்ப சொல்றேன் மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 40 வருஷம் ஒரே ஐயா, நீங்க கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும், கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும். இல்ல நான் கேட்கல, நான் அவங்கள்ட்ட கேட்கிறேன். நான் ஆடியன்ஸ்ட பேசுறேன். நீங்க பேசாதீங்க, நான் ஆடியன்ஸ்ட கேட்கிறேன். அந்த தம்பிகிட்ட கேட்கிறேன், நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. தம்பி நீ சொல்லுப்பா. ஹோட்டல்ல 40 வருஷம் ஒரே ஹோட்டல்ல சாப்பிட்டேன், அதனால மாற்றம் வேணும் அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. மாற்றம் வேண்டும்னு ஒரு பதில சொல்றாங்கல்ல, என்ன மாற்றம்னா அதுவும் தெரியலைங்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. காலமாக ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து குழந்தை பிறந்துச்சுன்னா தாய்ப்பால் தான் கொடுக்குறோமே தவிர புட்டிப்பால் கொடுத்தா அது உடல் நலனுக்கு கேடு. தாய்ப்பால் தான் குழந்தைக்கு தர வேண்டும். இதுல ஒரு மாற்றம் வேணும்பா, அதனால நாங்க புட்டிப்பாலை கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா நாம் ஏற்றுக்கொள்வோமா? TVK என்பது புட்டிப்பால், TVK என்பது கலப்பட பால், கள்ளிப்பால். கரெக்ட். TVK என்பது கள்ளிப்பால், திமுக என்பது தாய்ப்பால். திமுக என்பது தாய்ப்பால். அது எல்லார் நலனுக்கும் சிறந்தது. கை குழந்தைக்கு அது மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை தவிர இன்னொன்னு தம்பி தான் கேட்டார். தமிழன் திராவிடன் இந்த வித்தியாசத்தை பத்தி நீங்க திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்கீங்க, தமிழன் முன்னேற்ற கழகம்னு வைக்க வேண்டியதானே? தம்பி, நீங்க பெரியாரை படித்திருந்தால் இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்காது. தந்தை பெரியார் என்ன தெரியுமா சொன்னார்? திராவிடர் கழகம் என்று சொன்ன உடனே தமிழன்னு ஏன் நீங்க வைக்கல, தமிழர் கழகம்னு ஏன் பேர் வைக்கலன்னு கேட்டதுக்கு தந்தை பெரியார் சொன்னாரு,
தமிழன்னு பேர் வச்சுட்டா அந்த வைதிகர்கள் பார்ப்பனர்கள் அவங்களும் உள்ள ஓடி வந்துருவாங்க, நாங்களும் தமிழன் தான். அதனால அவர்கள் தள்ளி நிற்க வேண்டும், அவர்களை சேர்க்கவே கூடாது என்றால் அதற்கு திராவிடம் என்ற ஒற்றை அடையாளம் தான் நமக்கான கவசம், நமக்கான ஆயுதம் என்று சொன்னவர் தந்தை பெரியார். அதனால் இது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழன்னு சொல்லுங்க, நாங்களும் தமிழ் தான் பேசுறோம், நாங்களும் தமிழ் தான் பேசுறோம் அப்படின்ட்டு அவள்லாம் உள்ள வந்துருவா. அது வேணுமா உங்களுக்கு? தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவில் பார்ப்பனர்கள் இல்லாதவர்களால் ஆட்சி செய்யப்படுகிறது இத்தனை ஆண்டு காலமாக. அதற்கு ஒற்றை காரணம் திராவிட சிந்தனை, அதற்கு ஒற்றை காரணம் திராவிட சிந்தனை. இதை தவிர தந்தை பெரியார் இன்னொன்னையும் சொன்னார், பார்ப்பானையும் பாம்பையும் ஒன்னா பார்த்துட்டா பாம்பை அடிக்கிறத விட பார்ப்பானை முதல்ல அடி என்று சொன்னார். அவ்வளவு தூரம் சூழ்ச்சியை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள். அவர் சொன்னதுதான் இது. பார்ப்பானையும் பாம்பையும் முதல்ல பார்த்தீங்கன்னா பாம்பை அடிப்பதை விட பார்ப்பானை முதலில் அடி என்று சொல்கின்ற அளவுக்கு சூழ்ச்சியால் பின்னப்பட்ட அந்த பார்ப்பனிய கருத்துகளோடு அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு இளைஞர்கள், ஜென்சி இளைஞர்கள், முதல் தடவையாக வாக்களிக்க இருக்கின்ற இளைஞர்களே நீங்கள் சிந்தியுங்கள். அதை தவிர மிக முக்கியமான ஒன்று, நம்முடைய தம்பி கல்யாண சுந்தரம் பல விஷயங்களை கேட்டுட்டு போனார். ஒரு 2 விஷயத்துக்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன். அந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் குற்றம் நடந்த மறுநாளே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. 12 நாட்கள் கழித்து மக்கள் போராட்டத்திற்கு அப்புறம்தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதுங்கிறது வரலாறு, நடந்த வரலாறு. டைரியை புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். அதை தவிர சிபிஐக்கு வழக்கை மாற்றிய பின்புதான் பொள்ளாச்சி இளைஞரணி செயலாளராக இருந்த அந்த இளைஞரை கட்சியிலிருந்து நீக்கினார் எடப்பாடி அவர்கள். குற்றத்தை செய்தவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு 2 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை சொன்னார்ல, அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த கொடுமையை புரிந்தவரோடு எங்களுடைய அமைச்சர் சென்று உணவருந்தினார் அப்படின்னு. ஒரே ஒரு கேள்வி கல்யாண சுந்தரத்திட்ட இருக்கு, அமைச்சர் உணவருந்தி இருக்கலாம், ஆனால் அந்த நபர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று எங்காவது அமைச்சர் சொன்னாரா? வழக்கு நடந்து அந்த ஞானசேகரன் இப்போது சிறையில் இருக்கிறார் ஆயுள் தண்டனை பெற்று என்றால் ஒரு முறை சாப்பிட்டுட்டாருங்கிறதுனால அவரை தப்ப வைக்கின்ற வேலையை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் செய்வதே இல்லை. தவறு செய்தவன் தண்ணி குடிச்சாகணும் என்கின்ற அந்த நிலைப்பாடுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. அதற்குரிய சாட்சிதான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் என்கின்ற அந்த நபருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது என்பதும் சமீபத்திய வரலாறு. அதை தவிர மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் வெட்டுவதற்காக அதற்கு எதிராக தனி தீர்மானத்தை உருவாக்கி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி போராட்டம் செய்து ஒன்றியத்தை பணிய வைத்தவர் எங்களுடைய தலைவர் என்பது சமீபத்திய வரலாறு. டிவிகேல திருப்பரங்குன்றம் மதக்கலவரம் வராமல் நம்முடைய முதல்வர் காப்பாற்றிய போது டிவிகேல இருக்கக்கூடிய அந்த தலைவர் வாய்மூடி மௌனியாக இருந்தார். அவர் கிறிஸ்துமஸ் அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் பல இடங்களில் தாக்கப்பட்ட போது அப்போதும் இவர் வாயே திறக்கல. இந்த அழகுல எப்படி மக்களுக்கான உரிமைக்காக இவர் குரல் கொடுப்பார் என்பதுதான் ஒரே ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதை தவிர திமுக கூட்டணியில் இருந்தது, ஒன்றியத்தில் கூட்டணியில் இருந்தது, அப்பெல்லாம் என்ன செஞ்சு கிழிச்சிங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. செம்மொழி அந்தஸ்து என்று நான் தமிழன், நான் தமிழச்சி என்று முதுகெலும்பை நிமிர்த்தி சொல்கிறோம் என்றால் அப்படிப்பட்ட உரிமையை பெற்றுக் கொடுத்தது முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பாலம் கட்டமைப்புகள், சாலை வசதிகள் எல்லாவற்றையும் உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் உண்மை. அதை தவிர பொள்ளாச்சி விஷயத்தை பேசாதீங்கன்னு கல்யாண சுந்தரம் சொல்றாரு. ஏன் அவ்வளோ உறுத்துதா? கோட்சே தான் காந்தியை கொன்றான் என்று நாம் காலம் உள்ள வரைக்கும் பேசுவோம். அது மாதிரி பொள்ளாச்சி சம்பவத்தை காலம் உள்ள வரைக்கும் பேசுவோம் என்பதுதான் உண்மை. இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் இதை சொல்ல விரும்புகின்றேன். நடனம் ஆடுவதுதான் ஒரு சிறந்த தலைவருக்கான அடையாளம் அப்படின்னா மயிலை கூட நாம் முதல்வராக்கி விடலாம். பஞ்ச் டயலாக் சொல்லுவதுதான் ஒரு முதல்வருக்கான அடையாளம் அப்படின்னா சொன்னதை சொல்லுகின்ற கிளிப்பிள்ளைய கூட நாம ஒரு முதல்வராக்கிடலாம். திரை கவர்ச்சி தான் அடையாளம் அப்படின்னா ஜிகினா பேப்பர் இங்க ஒட்டி வைக்கிறாங்கல்ல, அந்த ஜிகினா பேப்பரை கூட நாம முதல்வராக்கிடலாம். உரத்த குரல்ல
உரத்த குரல், எதற்கெடுத்தாலும் உரத்த குரலில் அப்படி பேசுவதுதான் ஒரு தலைவருக்கான அடையாளம். அப்படின்னா உரத்த குரலில் காடுகளில் கத்திக்கொண்டிருக்கின்ற ஒரு சிங்கத்தையோ புலியையோ கூட முதல்வராக்கி விடலாம். மகளிருக்காக உரிமை தேடி ஐஜி ஆபீஸ்க்கு போறார்ல, அதுதான் தலைவரின் அடையாளம் என்றால் ஒர்த்தில்லைன்னு சொன்னது எந்த தலைவரோட அடையாளம் என்று நான் கேட்க விரும்புகிறேன். கட்டிய மனைவி ஒர்த்தில்லை, தான் பெற்றெடுத்த குழந்தைகள் ஒர்த்தில்லை, தனக்காக உயிரை விட்ட தொண்டர்கள் ஒர்த்தில்லை. ஒரு கல்லூரி மாணவன் செத்து போயிருக்கான், மண்டை உடைஞ்சு, அவங்க அப்பா கதறாரு, அது ஒர்த்தில்லை. இவர் விட்டுட்டு வந்துட்டாராம், கோடிகளை விட்டுட்டு வந்துட்டார். நான் சொல்றேன், தெருக்கோடியில பொண்டாட்டியையும் புள்ளையையும் விட்டுட்டு வந்திருக்காரே தவிர கோடிகளை விட்டு விட்டு வரவில்லை. இவரை நம்பி நீங்கள் ஏமாறாதீர்கள் இளைஞர்களே. தயவு செய்து பெண்கள் பலரும் அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறீர்கள், எல்லோரும் வெளியே வாருங்கள். நமக்கான தாய்ப்பாலாக, சுத்தமான தாய்ப்பாலாக, சுகாதாரமான தாய்ப்பாலாக, தாயன்போடு தாயுமானவராக இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் மீண்டும் 2.0 ஆட்சியை செய்வார். திராவிடம் வெல்லும், தமிழ்நாடு வெல்லும். அதை மீண்டும் நாம் சொல்லுவோம். நன்றி, வணக்கம். நிறைவு சுற்று இறுதியாகவும் முறையாகவும் முடிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 23 எல்லோரும் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டிய நாள். உங்களுடைய ஒரு விரல் புரட்சி உங்களுடைய தலைவர் யார் என்பதையும், இந்த மாநிலத்தை யார் ஆள வேண்டும் என்பதையும் சரியாக எடுத்துக்காட்டட்டும். முறையாகவும் ஜனநாயகத்தை வலிமைப்படுத்தும் விதமாகவும் ஜனநாயக கடமையை ஒவ்வொருவரும் நிறைவேற்றுவோம். ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் இங்கே தங்களுடைய தலைவரை பற்றியும், இந்த நாட்டிற்கு, இந்த மாநிலத்திற்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய தலைவர் யார், இந்த நால்வரில் தலை சிறந்த தலைவர் யார் என்பதை மிக சரியாக வாதங்களோடு தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். கருத்துரையாளர்கள் அத்துணை பேருக்கும் ஜீ தமிழ் நியூஸ் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.